பாக்கியத்தை அறிந்தவர்களாகத்தான் அமர்ந்திருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், மன் கான லைலத்துல் கத்ரி ஈமானன் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தப பிதன்பி. யார் நம்பிக்கை கொண்டு நன்மையை எதிர்பார்த்து லைலத்துல் கத்ர் இரவிலே நின்று வணங்குவாரோ, அமல்கள் செய்வாரோ, அவருடைய முன் சென்ற சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும். மேலும் அல்லாஹ் திருமறை சொல்வது, 1000 மாதங்களை விட சிறந்த நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்வதை பார்க்கிறோம். இன்னொரு செய்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் லைலத்துல் கத்ர் இரவுடைய பாக்கியங்களை, அதனுடைய நன்மைகளை இழந்து விடுகிறாரோ அவர் அனைத்து விதமான பாக்கியங்களையும் இழந்தவராவார்னு சொன்னாங்க. அப்ப நம்ம இந்த இரவு அந்த 5 இரவிலே ஒரு இரவான லைலத்துல் கத்ர் இரவாக இருந்தால் 1000 மாதங்களை விட நன்மை அடையக்கூடிய இரவாக இருந்து நம்முடைய முன் சென்ற சிறுபாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு மாதமாக இருந்தால், நம்ம இந்த விஷயத்திலே அலட்சியமாக இருந்து விட்டோமையானால், பொடுபோக்காக இருந்து விட்டோமையானால், ஒரு கவன சிதறலோடு நம்ம இருந்து விட்டோமையானால், நம்மை விட துர்பாகியசாலி யாருமே கிடையாது. அனைத்து பாக்கியங்களை இழந்தவர்களை விட நம்மை விட பாக்கியம் இழந்தவர்கள் யாரும் கிடையாது. கொஞ்சம் குர்ஆனை ஓதக்கூடியவங்க, மற்ற விஷயங்கள் செய்யக்கூடியவங்க கொஞ்சம் பயானை கவனிங்க. இந்த அமர்வானது பயானுக்கான அமர்வாக இருக்கிறது. நமக்கு இடைவெளி விடும் பொழுது அதை என்ன செஞ்சுக்குங்க, திக்ர் செய்கிறதோ அல்லது உபரியான வணக்கங்கள் செய்வதோ தொழுவதோ அதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் செய்து கொள்ளுங்க. இப்போ இந்த அமர்வு என்பது பயானுக்குரிய அமர்வாக இருக்கிறது. பயானை உன்னிப்பாக கேளுங்க. இந்த பயானிலிருந்து 8 கேள்வி இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், நாம் கேட்போம். குர்ஆன் ஓதுவது எப்படி நமக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறதோ, அதுபோன்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் குர்ஆன் ஹதீஸில் இருந்து ஒரே கேட்பதும் நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த பயானை முழுவதாக என்ன செய்யுங்க, பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளுங்க. அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் அமரக்கூடிய அமர்வு எந்த அமர்வு, இது பயான் கேட்கக்கூடிய நேரம், அடுத்தது கேள்வி கேட்கக்கூடிய நேரம், இப்படி நாம் பிரித்து இருக்கக்கூடிய அந்த நேரத்தை சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதை முதல் விஷயமாக நம்ம என்ன செய்யறோம், இதை நாம் சொல்கின்றோம். அதாவது அந்த நேரத்திலே அதனுடைய பயனை நாம் பெற்றுக்கொள்ளும். இப்ப நம்ம 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நம்ம பேசுறோம்னா சிரமத்தோட தான் நம்ம பேசுவோம். அதை விட சிரமம் எது? இப்ப நான் பேசுறதை விட சிரமம் எதுங்க? யாராவது சொல்லுங்க. கேட்கிறது, பேசுறத கேட்கிறது, அது அதை விட சிரமம். நான் பேசிக்கிட்டே இருக்கோம், எவ்வளவு நேரம் பேசலாம்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆரம்பிச்சு அம்மாவாத்துக்கு நாம் 3 மணி வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கோம், சொல்லிக்கிட்டே இருக்கலாம், விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா கேட்கறது இருக்கா இல்லையா, அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மனிதனுடைய சைக்காலஜியா மனுஷனுக்கு 20 நிமிஷம் தான் என்ன செய்ய முடியும், எந்த ஒரு விஷயத்திலையும் உன்னிப்பாக கவனிச்சு கேட்க முடியும். அதை தாண்டியும் ஒரு விஷயம் கேட்கணும்னா அது அவனுக்கு விருப்பமா இருக்கணும். கேட்கலாம், கேட்க முடியாம இல்லை, விருப்பமாக இருக்கணும். விருப்பம் இருக்கிறவங்க பேசினா எவ்வளவு நேரம் வேணாலும் என்ன செய்யலாம், கேட்கலாம். விருப்பம் இல்லாதவங்க பேசினா கேட்க பிடிக்காது. இப்போ ஒரு பையன் அம்மா ஃபோன் பண்றாங்க, நீங்க எங்கடா இருக்க, அம்மா கேட்பா ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். அதே அவங்களுக்கு பிடிச்சவங்க யாரும் ஃபோன் அடிச்சா சொல்லுமா என்ன செய்வார், பேசிக்கிட்டே இருப்பார் எவ்வளவு நேரம். அந்த ஃபோனே ஹீட் ஆகி அது வெடிக்காத குறையில காதுல கொப்பளம் வர வரைக்கும் என்ன செய்வாப்புல, பேசுவாப்புல. அப்புறம் என்ன, பேசுறது பிடிக்குதுன்னா எவ்வளவு நேரம் வேணா கேட்கலாம். அது இன்ட்ரெஸ்ட், அவருக்கு அது பிடிச்சதா இருக்கணும். அப்ப நம்ம என்ன நினைக்கணும்னா, நம்ம பயான் இப்ப செய்யும் பொழுது இந்த இரவிலே நம்ம பயான் கேட்பதை விருப்பமாக உட்காரணும். எதற்கு விருப்பமாக உட்காரணும்? நாம் பயான் செய்வது சில பேர் எப்படி எல்லாருடைய குரல் வளமும் எல்லாருடைய மொழி திறனும் எல்லாருடைய பேச்சும் ஒரே மாதிரி இருக்குமா? இருக்காது. சில பேர் இத்தகுல்லா அப்படின்பாரு, சில பேர் இத்தகுல்லா அப்படின்பாங்க. சரிங்களா? அப்ப ரெண்டுமே என்ன, ஒரே அர்த்தம் தான். அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கிறது அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கன்னு அவர் என்ன செய்ய முடியும் சொல்லுவாங்க. என்னடா இவ்வளவு கஷ்டப்பட்டு அல்லாஹ்வுக்கு பயந்து சொல்றாரு, சார் கஷ்டப்படுவோம். இப்படி நம்ம என்ன அப்பங்க பொழுது நம்ம என்ன செய்யணும்னா, பயான் எப்படி இருந்தாலும் பரவாயில்லப்பா,
அவங்க கொஞ்சம் சுமாரா பண்ணாலும் சரி, சூப்பரா பண்ணாலும் சரி, நம்ம கேட்டாகணும், நம்ம இந்த நன்மைக்காக கேட்டாகணும் என்று நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், சொல்லக்கூடிய விஷயங்களை கூர்ந்து கவனித்து கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஆனா நிறைய மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அலட்சியமாக, ஒரு பொடுபோக்காக, உடல் பலவீனங்கிறது வேற. இப்போ வயதிலே மூத்தவர்கள், குழந்தைகள், உடலிலே பலவீனம் உள்ளவர்கள், நோய் உள்ளவர்கள் அசந்து தூங்கிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. அவங்க ஏதோ அசந்து தூங்குறாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒருவரால் முழிக்க முடியும், ஒருவரால் நேரத்தை செலவழிக்க முடியும், இரவை நாம் நேரத்தை செலவழிக்க முடியும், நம்மளால் முழிக்க முடியும் என்றால் நம்ம என்ன செய்யணும்? இந்த இரவை நாம் உயிர்ப்பிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் அதிகமாக அமல் செய்வார்கள். தன்னுடைய குடும்பத்தினரை எழுப்பி விடுவார்கள், இரவிலே வணங்குவதற்கு எழுப்பி விடுவார்கள். லைலத்துல் கத்ர் இரவை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உயிர்ப்பிப்பார்கள். ரசூல் என்ன செய்வாங்களா? உயிர்ப்பிப்பாங்களா? உயிர் கொடுக்கிறதுனா என்ன? நம்ம ஹயாத்தா இருக்கிறதா உயிர். நம்ம தூங்கிட்டோம்னா மௌத், தூங்கிட்டோம்னா அது மௌத். அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வாஹியான்னு சொல்றோமா இல்லையா? யா அல்லாஹ், உன்னுடைய பெயரால் நான் மரணிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா வஹதமா அமாதனா வலைஹின் நுஷூர். யா அல்லாஹ், உன்னுடைய பெயரால் நான் என்ன செய்தேன்? உன்னுடைய அருளால் கொண்டு உனக்கே எல்லா புகழும் நான் உன்னால் உயிர்ப்பித்துக் கொண்டேன். அப்ப நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? இங்க நம்ம ஹயாத்தா இருக்கும், நம்ம மௌத்தாயிடக்கூடாது, அசந்திரக்கூடாது. கொஞ்ச நேரம் அப்படி என்ன செய்வது? எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்துல இருப்பாங்க. சில பேர் பயானை ஆரம்பிக்கும் போது தூங்குவாங்க, சில பேர் பயானை கேட்பார்கள். சரி, கொஞ்சம் விறுவிறுன்னு போகுது, பரவாயில்ல கேட்போம், கொஞ்சம் தூங்குவோம் அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாது? அசந்திரக்கூடாது. வகுப்புல உட்கார்ந்து இருக்கும் பொழுது, நம்ம வகுப்புல மாணவர்கள் உட்கார்ந்து இருக்கும் போது என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. என்ன சொல்லி ஆசிரியர்கள் கிண்டல் அடிப்பாங்கன்னா, எல்லாருமே இந்த பூமியில தான் இருக்கணும், யாருமே என்ன செஞ்சிடக்கூடாது? வானத்தை நோக்கி பயணிச்சிடக்கூடாது, வானத்தை நோக்கி பயணிச்சிடக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி நிலைக்கு போயிடுவாங்க. எப்படின்னா இப்படியே போயிடுறாங்களா? அப்படியே போயிட்டு எங்க போயிடுறது? முதல் வானத்துல கடந்து மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து, அப்புறம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்து, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் எல்லாரையுமே பார்த்துட்டு, நபிமார்களை எல்லாம் பார்த்துட்டு, கடைசியா 6வது வானத்துல போய் சிதறத்துல் முன்தஹா. அது என்ன சிதறத்துல் முன்தஹா? என்னங்கிறது 6வது வானத்தில் இருக்கக்கூடிய இலந்தை மரம், அதனுடைய கிளை 7ஆம் வானம் வரைக்கும் விரிஞ்சிருக்கும். அப்பங்கும் பொழுது நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? சிதறத்துல் முன்தஹாவுக்கு போயிடக்கூடாது. அங்க போய் அந்த இடத்த பழங்களை பிக்கிறதுக்காக நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? உயரக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? நம்ம ரொம்ப கவனமாக நம்ம இந்த இரவை, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லைலத்துல் கத்ர் இரவுடைய நன்மையை எவர் இழக்கிறாரோ அவர் அனைத்து பாக்கியங்களையும் இழந்தவர் ஆவார். எல்லா பாக்கியத்தையும் இழந்துட்டார், எல்லா நன்மைகளையும் எல்லாவற்றையும் இழந்துட்டார்னா அப்படி இழக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. சரி, முதலாக நம்ம இந்த பயான ஆரம்பிப்பதற்கு முன்பாக சில விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாங்க. நம்ம இந்த பள்ளியில நம்ம இரவு தொழுகை வைக்கிறோம். எப்படி இரவு தொழுகை வைக்கிறோம்னா, 8 ரக்காத் வைக்கிறோம், 10 ரக்காத் வைக்கிறோம், 6 ரக்காத் வைக்கிறோம், 4 ரக்காத் வைக்கிறோம். இப்ப வளமையா தொழக்கூடிய மக்களுக்கு என்ன தெரியும் என்றால், 8 ரக்காத் தொழுவது ரசூலுல்லாஹ் காட்டியிருக்கிறாங்க, திடீர்னு 4 ரக்காத் தொழுவுறீங்க, திடீர்னு 6 ரக்காத் தொழுவுறீங்க, இது எப்படி இங்க மாத்தி மாத்தி தொழுவுறீங்களே, இது என்னென்று நம்ம நினைக்க தோணும். ஆனா நன்றாக நம்ம புரிந்துங்க, ரசூலுல்லாஹ் காட்டி தந்த சுன்னத்தான தொழுகைகள் இருக்கு. அந்த சுன்னத்தான தொழுகைகளை நாம் என்றைக்கோ ஒரு நாள் என்ன செஞ்சிடணும்? அதனுடைய வாழ்க்கையிலே நம்ம நடைமுறைப்படுத்தணும். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத் என்பது நம்மை பின்பற்ற வேண்டி தொழக்கூடிய ஒரு தொழுகை. இப்ப நான் இரவு தொழுகை எதையெல்லாம் தொழுதார்கள் என்று நான் உங்களுக்கு ஒரு பட்டியலை சொல்றேன் பாருங்க. 8+3 தொழுதிருக்கிறாங்க, 11 ரக்காத் தொழுதிருக்காங்க. இது புகாரில வரக்கூடிய 1147 செய்தி. அந்த ஹதீஸையும் ஆதாரத்தை மட்டும் சொல்றேன். அதனுடைய செய்திகளை சொன்ன தாமதமாயிரும். ஹதீஸை நம்ம சொன்னோம்னா தாமதமாயிரும். நீங்கள் கேட்டீர்கள் என்றால் இதனுடைய தொகுப்பை கூட நான் என்ன செஞ்சிருவேன்? தந்துருவேன். அபூ ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், 8+3 ரக்காத் தொழுதார்கள், மொத்தம் 11 ரக்காத் தொழுதார்கள். அடுத்ததாக 12 ரக்காத், 2 ரக்காத்தா 6 முறை தொழுது 1 ரக்காத் என்ன செஞ்சிருக்கிறாங்க?
தொழுதிருக்கிறாங்க. இந்த செய்தியானது புகாரில வரக்கூடிய 183வது செய்தி, முஸ்லிம்ல 1275வது செய்தி வருது. 13 ரக்காத் தொழுதிருக்கிறாங்க, 11 ரக்காத் தொழுதிருக்கிறாங்க, 12 ரக்காத் 2 ரக்காத் தொழுது, 1 ரக்காத் வித்ர் தொழுது, 13 ரக்காத் தொழுதிருக்கிறாங்க. அடுத்ததா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 ரக்காத் தொழுதிருக்கிறாங்க. எப்படி தொழுதிருக்கிறாங்க? 10 ரக்காத் 2 ரக்காத் 5 முறை 10 ரக்காத் தொழுதுவிட்டு 1 ரக்காத் வித்ர் தொழுதிருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், முஸ்லிம்ல வரக்கூடிய 1339வது செய்தி. அடுத்ததா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? 8 + 5 ரக்காத் தொழுதிருக்கிறாங்க. 8 ரக்காத் தொழுதிருக்கிறாங்க, 5 ரக்காத் வித்ர் தொழுதிருக்கிறாங்க. மொத்தம் எத்தனை ரக்காத் தொழுதிருக்கிறாங்க? 13 ரக்காத் தொழுதிருக்கிறாங்க. இதையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், முஸ்லிம்ல வரக்கூடிய 1341வது செய்தியாக இருக்கிறது. அதை தாண்டி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? 9 ரக்காத் என்ன செய்திருக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன செய்திருக்கிறாங்க? தொழுதிருக்கிறாங்க. 9 ரக்காத் என்ன செய்வார்கள்? தொழுதிருக்கிறார்கள். சில நேரங்களிலே 12 ரக்காத் தொழுதிருக்கிறார்கள். சில நேரங்களிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 ரக்காத் தொழுதிருக்கிறார்கள். இப்படி எல்லாம் நம்ம என்ன செய்கின்றோம்? நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வித்ர் தொழுகையை நம்ம எடுத்துக்கொண்டோமானால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? 9 ரக்காத் தொழுதிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி 7 ரக்காத் தொழுதிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். 5 ரக்காத் தொழுதிருக்கிறார்கள், 3 ரக்காத் தொழுதிருக்கிறார்கள், 1 ரக்காத் தொழுதிருக்கிறார்கள் என்பதை நாம் என்ன பார்க்கிறோம். அதே மாதிரி 4 ரக்காத் தொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வித்ர் தொழுகை 5 ரக்காத் தொழுதிருக்கிறாங்க. அது எவ்வளவு? மொத்தம் 9 ரக்காத். அப்ப நம்ம இது போன்று தொழுவது நம் சில கால சூழ்நிலைக்காக, சில நேரத்திற்காக, சில நேரங்களிலே பலவீனத்திற்காக கூட நம்ம குறைக்கும். எப்படி குறைக்கணும்னா, இப்போ நைட்டு ஃபுல்லாக முடிச்சிருக்கீங்களா? இப்போ நைட்டு ஃபுல்லாக முடிச்சிருக்கிறீங்க, அடுத்த நாள் இரவு தொழுகை வைக்கிறாங்க போது ஒரு 6 ரக்காத் ஒரு ரக்காத் தொழுகணும்னா அடுத்த இரவுக்கு மக்களுக்கு கொஞ்சம் இலக்கமாக இருக்குமா இல்லையா? எல்லாம் நைட்டெல்லாம் முடிச்சு பயானம் கேட்டுட்டு பகலில் போய் வேலை பார்த்துட்டு மறுபடியும் நன்மையை கருதி தொழுகலான்னு வருவீங்க. அப்போ மறுபடியும் உங்களுக்கு 13 ரக்காத் 11 ரக்காத் தொழக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் குறைச்சா இலகுவாக இருக்குமா இல்லையா? அப்ப இது மாதிரி எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர்கள் தொழுதற்கு புகாரி, முஸ்லிம் என்ற ஹதீஸ்களிலே ஏராளமான ஆதாரங்கள் இருக்குங்கும் பொழுது நம்ம என்ன செய்யலாம்? அது போன்று தொழுவது நாம் புதிதாக தொழுவல, நாம் தொழக்கூடிய தொழுகை ரசூலுல்லாஹ் காட்டி தந்த தொழுகையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 6 ரக்காத் 4 ரக்காத் அது போன்று 8 ரக்காத் 10 ரக்காத் 12 ரக்காத் வரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? தொழுதிருக்கிறார்கள். வித்ரும் தொழுதிருக்கிறார்கள் என்கும் பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் அது போன்ற நம்முடைய தொழுகைகளை நாம் அமைத்துக் கொள்ளலாம். வளமையாக தொடர்ச்சியாக எவ்வளவு தொழுதிருக்கிறாங்கன்னா 8 தொழுது 3 ரக்காத் தொழுதிருக்கிறாங்க. அதிகமாக அது நம்ம என்ன செய்வோம்? அதிகமாக நம்ம அப்படிதான் சொல்லுவோம். சில நேரங்களிலே நாம் என்ன செய்வோம் என்றால், சில நேரங்களிலே கூட்டியும், சில நேரங்களிலே குறைத்தும் தொழுவோம். இது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தாகத்தான் இருக்கிறது. நம் நபிவழி அடிப்படையில் தான் நாம் என்ன செய்கின்றோம்? நாம் தொழ வைக்கின்றோம் என்பதை கவனித்துக் கொள்ளுங்க. இது அல்லாஹ் நமக்கு வழங்கக்கூடிய சலுகை. நல்லா புரிஞ்சுக்கங்க. குலைகள் இன்சான் லைஃபா, மனிதன் பலவீனனாக இருக்கிறான். அதை தாண்டி நீங்க தனியாக நீங்க விரும்புறீங்க, இல்ல நான் 8 ரக்காத் தான் தொழுவோம்னு நீங்க விரும்புறீங்கன்னா 4 ரக்காத் வச்சா நீங்க தனியாக என்ன செஞ்சிடலாம். 4 ரக்காத் தொழுதுட்டு வித்ர் தொழுகிறாங்களா, அப்புறம் 2 ரக்காத் முடிஞ்சப்பறம் 3வது ரக்காத் வந்து சேர்ந்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம். 3 ரக்காத் நீங்க என்ன பண்ணிக்கலாம்? தாராளமாக நீங்க தொழுதுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். நம்ம எதுலையுமே நம்ம என்ன செய்ய முடியாது, கட்டாயப்படுத்த முடியாது. உபரியான வணக்கங்கள்ல சில பேர் நீங்க இப்படிதான் தொழுவாங்கன்னு சொல்லலாமா? ரசூலுல்லாஹ் அப்படி தொழுதுருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் தொழுத சுன்னத்தை நம்ம உயிர்ப்பிக்கிறோம். அப்போ வந்து நீங்க என்ன செஞ்சிடலாம்? 4 ரக்காத் இருக்கா, நீங்க அடுத்த 2 ரக்காத் என்ன செஞ்சுக்கலாம், தொழுதுட்டு மறுபடியும் ஒரு 2 ரக்காத் தொழுதுட்டு மறுபடியும் ஜமாத்தோடு தொழுவது என்பது கூடுதல் நன்மைக்காக தவிர நீங்க தனியாக தொழுது கொள்வதும் தவறு கிடையாது. தாராளமாக என்ன செய்து கொள்ளலாம். நீங்க கூட தொழுவுன்னு நினைக்கிறீங்க, அப்ப நம்ம என்ன செய்துக்கலாம்? நான் இல்லை 8 ரக்காத் நான் தொழுவதுதான் திருப்தியா இருந்தா நீங்க என்ன செய்து கொள்ளலாம். தாராளமாக நீங்க 8 ரக்காத் தொழுது கொள்ளலாம். அதுவும் நாம் தடுப்பதும் என்ன செய்ய முடியாது, தடுக்கவும் முடியாது. இதை செய்வதும் தவறில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது முதல் விஷயமாக நாம் இன்ஷால்லா சொல்றோம். இதற்கான ஆதாரம் யாருக்கும் வேணுமா இன்ஷால்லா நீங்க சொல்லுங்க, நான் உங்களுக்கு இதனுடைய பட்டியலை இன்ஷால்லா நான் அனுப்புறேன். அடுத்ததா நம்ம இன்றைய நாளிலே பயானை நாம் பார்க்க இருக்கிறோம். என்ன பயான் என்றால், மறுமை நாளில் மனிதனுடைய நிலை என்று நாம் பார்க்க இருக்கிறோம்.
ஏன் மறுமை நாளில் மனிதனுடைய நிலையை பார்க்கிறோம்? இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இல்லாத அக்கிரமங்களும் அநியாயங்களையும் செய்யக்கூடியவனாக மனிதன் இருக்கிறான். அது செய்யக்கூடிய மனிதன் என்ன நினைக்கிறான் என்றால், நம்மை யாருமே எதுவும் செய்துவிட முடியாது, நம் தவறைக்காக நாம் என்ன செய்து விடலாம், எந்த விலை வேணாலும் கொடுத்துடலாம், எந்த விலையை கொடுத்து வேண்டாலும் சட்ட திட்டங்களை மாற்றிக் கொள்ளலாம், தப்பிச்சுட்டு வெளியே வந்துடலாம் என்று கருதி ஒரு மனிதன் என்ன செய்கின்றான்? தவறு செய்கின்றான். செல்வத்தை வைத்து, செல்வாக்கை வைத்து, அதிகாரத்தை வைத்து, தான் என்ற ஆணவத்தினால் அனைத்தையுமே என்ன செய்கின்றான்? மனிதன் செய்கின்றான். இப்படி ஒரு கேட்டகரியில முதல்ல செய்யறாங்க. இன்னும் சில பேர் பண்றாங்க, அவனுக்கு பெருசா செல்வம் இருக்காது, அதிகாரம் இருக்காது, தான் என்ற அவன் ஒரு அதிகாரமும் எதுவுமே இருக்காது, ஆனாலும் தவறு செய்வாங்க. எப்படி தவறு செய்வானா? தன்னை எவனும் பார்க்கல, தன்னை எவனும் கண்காணிக்கல, நாம் செய்யக்கூடிய தவறை நாம் அப்படியே மறைச்சிடலாம், யாருக்கும் தெரியாமல் இந்த தவறை செய்துவிட்டு நாம் தப்பித்து விடலாம் என்ற எண்ணத்துல செய்யறாங்களா இல்லையா? சில பேர் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க அவனுக்கு ஒரு தவறு செய்யறானுங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு கீழே இருக்க சாதாரண ஒருத்தனா இருந்தா கூட என்ன செய்யலாம்? தவறு அவனுக்கு உட்பட்டு செய்யறானா இல்லையா? திட்டுறானா இல்லையா? புல்லடிக்கிறானா இல்லையா? கற்பழிக்கிறானா இல்லையா? சின்ன பிள்ளையோ பெரியவங்களோ என்ன செய்யறாங்க? கற்பழித்துட்டு ஒரு காட்டில வைத்து கொலை செஞ்சுட்டு போயிடறானா இல்லையா? ஆதாரமே இல்லாம அடிக்கிறானா இல்லையா? அப்ப அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த உலகத்திலே நாம் செய்யக்கூடிய தவறு, இந்த உலகத்தில் நாம் கிடைக்கக்கூடிய தண்டனை அதோடு முடிந்து விட்டது இப்படின்னு ஒரு சாரார் நினைக்கிறாங்க. இன்னும் சில சாரார் என்னவென்றால், நாம் என்னதான் தவறு செய்தாலும் சரி, நாம் என்னதான் அக்கிரமம் செய்தாலும் சரி, நாம் என்னதான் அநியாயம் செய்தாலும் சரி, நம்ம யாருமே எதுவும் செய்ய முடியாது, ஏழை நம்மகிட்ட பணம் இருக்கு, அதிகாரம் இருக்கு என்று சொல்லி அந்த மனிதன் என்ன செய்கின்றான்? ஆட்டம் போடுகின்றான். ஆனால் மறுமை நாள் என்பது, அந்த மறுமையுடைய மஹ்ஷருடைய நிலை என்பது, நரகத்திற்கு செல்வதற்கு முன்பாகவே ஒரு மனிதனுடைய நிலையை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மன்னரை வாழ்க்கைக்கு அடுத்தது, ஒரு மனிதன் இறந்த பிறகு மன்னரை வாழ்க்கைக்கு அடுத்த அந்த மஹ்ஷருடைய நிலை இருக்கா இல்லையா? அந்த நிலை என்பது ஒரு மனிதன் மிக முக்கியமாக, அந்த நிலை என்பது ரொம்ப சாதாரணமான ஒரு நிலை இல்லை, சாதாரணமான ஒரு நிலை கிடையாது, மிக கடுமையான ஒரு நிலை. அந்த நாளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்கின்றார்? மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவதை பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பீல் ஆலமீன் தன் திருமறையில எப்படி அந்த நாளை அறிமுகப்படுத்துகிறான் என்றால், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகூ ரப்பக்கும் இன் ஸில்ஸலத்தின் ஷாஅத்தி ஷைஉன் அலீம். இந்த உலகம் அழியக்கூடிய அந்த பயங்கரமான அந்த நாள் இருக்கா, அந்த நாளிலே நீங்கள் எழுப்பப்படக்கூடிய அந்த நாள் என்பது மிக ஒரு பயங்கரமான ஒரு நாளாக இருக்கிறது. சாதாரண நாள் கிடையாது, நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண நாள் கிடையாது, ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு நாள். அந்த நாள் எத்தனை ஆண்டுகளுக்கு சமமான நாள்? யாரும் தெரிஞ்சு சொல்லுங்க. நம்ம என்ன செய்வோம்? பயானை கிடையாது, கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம். 50,000 ஆண்டுகளுக்கு நிகரான ஒரு நாள். 50,000 ஆண்டுகளுக்கு நிகரான நாள். சொர்க்கத்தின் நரகத்தின் ஒரு நாள் என்பது தெரிந்தவங்க சொல்லுங்க. நீங்கள் கணக்கிடும் 1000 ஆண்டுகளுக்கு நிகரான நாள். அப்ப 50,000 ஆண்டுகள் என்கும் பொழுது இந்த உலகத்திலே நாம் கலக்கிட்டோம் என்றால் நமக்கு இருக்கிறதே அற்பத்திலும் 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 அற்பம். 50 வருஷம் இருக்குமா? 70 வருஷம் இருக்குமா? அந்த நாளில் நிற்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த நியாய தீர்ப்பு நாளிலே தீர்ப்பு வழங்குவான். அந்த தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த நியாய தீர்ப்பு நாளிலே ஒவ்வொரு மனிதன் தன்னுடைய நிலை நினைத்து கதறுவான். ஒவ்வொரு மனிதனும் தான் செய்த தவறுக்கு ஏற்பார் அவன் என்ன செய்வான்? நாளை மறுமையிலே வருவான். சாதாரணமாக வரமாட்டான். அவன் என்னென்ன தப்பு செய்தானோ, அவன் எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தானோ, அந்த வாழ்க்கைக்கு தகுந்தாற் போல்
அவன் நாளை மறுமையிலே வருவான். நம்ம நினைக்கிறோம் அல்லாஹ் அடையாளப்படுத்தி காட்டுவான், எல்லாரையுமே அடையாளப்படுத்தி காட்டுவான். ஒவ்வொரு மனிதனையும் நாம் பார்க்கும் பொழுது இவன் இந்த தவறு செய்திருக்கிறான், இவன் இந்த தவறு செய்திருக்கிறான், இவன் இந்த பாவம் செய்திருக்கிறான், இவன் இந்த பாவம் செய்திருக்கிறான், இந்த பாவத்திற்காக இவன் இந்த தண்டனைகளை அனுபவிக்கிறான். எங்க அவன் நரகத்திற்கு போய் கிடையாது, நரகத்திற்கு முன்பாகவே, நரகத்திற்குள் நுழைவதற்கு முன்பாகவே அவனுடைய நிலையை பார்த்து நாம் அறிந்து கொள்வோம். சரி, இவன் இந்த தப்பு பண்ணியிருக்கிறான், இவன் இது தப்பு பண்ணியிருக்கிறான். படித்தவர்கள், குர்ஆனை அறிந்தவர்கள், மார்க்கம் தெரிந்தவர்கள் தெரிந்து கொள்வார்கள். நாளை மறுமையிலே நாம் மஹ்ஷரிலே நிற்கும் பொழுது ஆஹா இவன் இந்த கேட்டகரியில் உள்ளவன், இவன் இந்த தப்பு பண்ணவன், இவன் இந்த தப்பு பண்ணவன் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் தெரியப்படுத்த வைப்பான். அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் திருமறையிலே சொல்லும் பொழுது குல்லு நஃப்ஸின் பிமா கஸபத் ரஹீனா, ஒவ்வொருவரும் தான் செய்த விஷயங்களை சுமந்து கொண்டு அந்த மறுமை நாளே வருவார்கள். சாதாரணமா வரமாட்டாங்க. வரவங்க எப்படி வருவாங்க? வரவங்க நன்மை செஞ்சிருந்தா நன்மையை தூக்கிட்டு வருவாங்க, பாவம் செஞ்சிருந்தா அந்த பாவத்தை சுமந்து கொண்டு வருவார்கள். எல்லா விதமான தண்டனைகள், எல்லா விதமான காட்சிகளும், கோர காட்சிகளும் அந்த மனுஷருடைய நிலையிலே இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், அந்த நாள் என்பது எந்த அளவிற்கு மிக கடுமையான நாள் என்றால், உங்களுக்கு 1 மைல் தொலைவிலே சூரியனானது உங்களுக்கு அருகே இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள். அடியிலே செம்பிலான தரத்திலே பெரும் உஷ்ணத்தை கொண்டு தரை இருக்கும், கடுமையான வெப்பமாக இருக்கும். அந்த நாளிலே மனிதர்கள் என்ன செய்வார்கள்? விரண்டு ஓடுவார்கள். ஒவ்வொருவரும் தன்னுடைய பிள்ளையை விட்டு, தாயை விட்டு, தந்தையை விட்டு விரண்டு ஓடுவார்கள். தனக்காக ஏதும் தப்பிக்க இடம் இருக்குமா? தன்னை யாராவது காப்பாற்றி விட மாட்டார்களா? முடியான அந்த நாளிலே ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்வான்? தன்னுடைய நிலையை நினைத்து கதறுவான், கத்துவான், வேதனைப்படுவான். அப்படி வேதனைப்படக்கூடிய அந்த நாளிலே ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்விடத்திலே வந்து நிற்கும் பொழுது அவன் செய்த தவறை அல்லாஹ் விசாரிப்பான். அந்த தவறுக்கேற்ற அல்லாஹ் என்ன செய்வான்? தண்டனைகளை வழங்குவான் என்றால், அப்ப நம்ம அல்லாஹ்விற்கு பயந்து கொள்ளும். அல்லாஹ்விற்கு பயந்து கொண்டு இந்த உலகத்தில் வாழும் பொழுது நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்மை நாம் செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கைங்கிறது பாவத்தால மூடி இருக்கு. இலகுவான ஒரு பாவத்தை செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஒரு காலம் இருந்தது, ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்பாக ஒருவன் குடிக்கிறதா இருந்தால் ஊருக்கு வெளியே போய் ஒரு கல்லுக்கடையிலையோ அல்லது மதுக்கடையிலையோ போய் குடிக்கிற நிலைமை இருந்துச்சு. ஏதாவது ஒரு தவறான காட்சிகளை பார்க்கறதா இருந்தாலும் வெளியூர் ஊரை விட்டு வெளியே போய் பார்க்க வேண்டிய நிலைமை இருந்துச்சு. ஆனால் இந்த சூழ்நிலை அப்படியா? அப்படி கிடையாது. எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கு, தவறு செய்வதற்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கு. யாரும் நம்மை கண்காணிக்காமல், பெரும் சிரமம் எடுக்காமல், நம்ம இலகுவான முறையிலே பாவங்களிலே விடுவதற்கான அனைத்து வாய்ப்பு வசதிகளும் இருக்கிறது. அதற்கு நாம் நம்மை விட்டு தற்காத்துக் கொள்வதற்கு தக்வா என்ற ஒரு இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ளணும். அந்த மறுமை நாளை பயப்படக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த மஹ்ஷருடைய நாளை தாண்டி மறுமையிலே அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது நாம் பாவம் செய்திருந்தால், வரம்பு மீறி இருந்தால் அல்லாஹ் நம்மை நரகத்தில் வீசி விடுவானே என்ற அச்சம் வேணும். அல்லாஹ் திருமறையிலே சொல்லும் பொழுது ஒரு மனிதன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். முதல்ல எப்படி? அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அலைக்கும் அன்ஃபுஸக்கும், நம்பிக்கை கொண்டவர்களே உங்களை நீங்கள் பாவங்களில் இருந்து காத்துக் கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் பாவங்களில் இருந்து காத்துக் கொள்ளுங்கள். லா யதுர்ருக்கும் மன் லல்ல இதத்தகைத்தும், நீங்கள் நேர்வழியிலே நடந்தால், நீங்கள் நேர்வழியில் நடந்தால் வழிகட்ட எவனாலும் உங்களை என்ன செய்து விட முடியாது, நேர்வழியில் இருந்து உங்களை வழிகெடுத்து விடவே முடியாது. நம்ம நேர்வழியில் நடக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னதுதான் மார்க்கம், அல்லாஹ் சொன்னதுதான் மார்க்கம். அலாலை மட்டும்தான் பயன்படுத்துவேன், அறாமை விட்டு நான் விலகி இருப்பேன் என்று நீங்கள் உறுதியாக, நீங்கள் நேர்வழியில இருந்தால் யாராவது வழிகெடுக்க முடியுமா? வழிகெடுக்கிறது ஷைத்தான் நேரடியாக வந்து சிகரெட்டை குடிச்சு குடி அப்படிமா?
மது ஊத்தி கொடுத்து ஷைத்தான் இப்ளீஸ் வந்து உங்க முன்னாடி வந்து குடி அப்படிமானா? இப்ளீஸ் யாரை ஏற்படுத்துவான்? மனிதர்கள் தன் நண்பர்களை ஏற்படுத்திக்குவான். அந்த நண்பனை உங்க கூட சேரப்படுவான். உங்கள்கிட்ட சேர விட்டு என்ன செய்வான்? எனக்காண்டி ஒரு சிகரெட் குடியேண்டா என்ன சொல்லுவான்? அவனுடைய அன்பை காட்டுவான். அன்பை எப்படி சொல்லுவான்? என் மேல எவ்வளவு பிரியமா இருக்க, நம்ம எப்பொழுதும் படிச்சுட்டு இருக்கணும், எவ்வளவு ஒரு நட்பா இருக்கணும், காட்டி ஒரு சிகரெட் நீ குடிச்சா என்னடா பெரிய தப்பா, ஒரு சிகரெட்ல என்னடா இருப்பது அப்படிமா? என்னடா வெளியூருக்கு டூருக்கு வந்திருக்கிறான், நான் பாக்குறா கொஞ்சமா நீ குடிக்கல, கொஞ்சோண்டு பீர் குடியேண்டா, ஒரு என்ஜாய் பண்ணேண்டா அப்படிமா? அப்ப நம்ம நேர் வழியிலே நம்ம இருந்து நம்ம கரெக்டா நடக்கணும், நம்ம பாவத்தை விட்டு நம்ம தடுத்துக்கணும்னு உறுதியாக இருந்தா வழியட்டவனால என்ன செய்ய முடியாது, நம்மளை வழிகெடுத்து விட முடியாது. அடுத்ததாக அல்லாஹ் சொல்கின்றான், இலல்லாஹி மர்ஜூக்கும் ஜமீஆ, உங்கள் மீறுதல் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. உங்களுடைய மீறுதல் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. யார் இடத்துல மௌத்தானவங்க அப்படியே முடிஞ்சிடாது. உங்களுடைய மீறுதல் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. ஃபயுனப்பியுக்கும் பிமா குன்தும் தஅலமூன், அப்போது நீங்கள் செய்த அனைத்தையுமே அல்லாஹ் உங்களுக்கு அறிவித்து கொடுப்பான். அல்லாஹ் என்ன செய்வான்? அறிவிப்பான். ஒவ்வொரு அடியாரையும் அல்லாஹ் நிறுத்தி என்ன செய்வான்? அறிவிப்பான், சொல்லுவான். நீ இந்த காரியம் செய்த, நீ இந்த நன்மை செஞ்ச, நீ ஒரு ஏழைக்கு 5 ரூபா கொடுத்த, நீ ஒரு ஏழைக்கு தண்ணீரை கொடுத்த, ஒரு துணி வாங்கி கொடுத்த, ஒரு வாய் சாப்பாடு கொடுத்த, சின்ன சின்ன அற்பமான விஷயங்களை எல்லாம் நன்மையாக தான் சொல்லுவோம். நீ இதை செஞ்ச, இதை செஞ்ச, இதை செஞ்ச. அதே மாதிரி சின்ன சின்ன அற்பமான விஷயங்களை நீ திட்டுன, அடிச்ச, இவங்க இடத்துல முகத்தை காட்டி கோபமா கடுகடுத்து பேசுன, எல்லாத்தையும் அல்லாஹ் என்ன செய்வான்? அல்லாஹ் சொல்லுவான். சொல்வதை தாண்டி அதற்கான கூலியை அல்லாஹ் கொடுப்பான். நல்லா புரிஞ்ச, கூலி பெறுவது என்பது நன்மைக்கு கூலி சொர்க்கம், பாவத்திற்கு கூலி நரகம். அணு அளவு நன்மை செய்தவர் அதனாலே மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே கூலியாக பெற்றுக் கொள்வார். அது அளவு தீமை செய்தவர், அணு அளவு, பெரிய அளவு கிடையாது, அணு அளவு தீமை செய்தவர் நாளை மறுமையிலே அதை பெற்றுக் கொள்வார். நீங்க பெரும் பெரும் பாவம் செய்ய வேண்டாம், நீங்க கொலை செய்ய வேண்டாம், விபச்சாரம் செய்ய வேண்டாம், இன்னும் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கக்கூடிய பெரும் பெரும் பாவங்களை நீங்க செய்ய வேண்டாம். அற்பமாக நடப்பீங்க, அலட்சியமாக நடப்பீங்க. இதையெல்லாம் அல்லாஹ் நம்மை கேட்பானா என்று நினைக்கக்கூடிய அலட்சியமான பொடுபோக்கான சின்ன சின்ன பாவங்களுக்கெல்லாம் நாளை மறுமையிலே மஹ்ஷரிலே நம்முடைய நன்மைகள் அனைத்தும் அளிக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடத்திலே வாழ்ந்தாங்களா இல்லையா? அவங்க எப்படிப்பட்ட மக்களா இருந்தாங்க? ரசூலுல்லாஹ் வருவதற்கு முன்னாடி எப்படிப்பட்ட மக்கள்? அந்த மக்கள் என்ன சொல்லுவாங்க? யார் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. தம்பி சொல்லு, என்ன கேள்வி கேட்டேன்? தெரியலையா? சரி, வேற யாருக்கு தெரியும்? மக்கத்துல வாழ்ந்த மக்கள் அரபிகள், மொத்தமா அரபிகள். மதினா மக்கா வாழ்ந்தாங்களா இல்லையா? என்ன சொல்லுவாங்க அந்த மக்களை? அன்சாரி முஹாஜிர்கள் சொல்லுவாங்க. அது இஸ்லாத்தை ஏற்ற பிறகு. நான் கேட்கிறது ரசூலுல்லாஹ் நபி ஆவதற்கு முன்பாக. குறைஷிகள் அவங்களுடைய குணத்தை வச்சு கேட்கல, அவங்களுடைய குணத்தை வச்சு என்ன சொல்லுவாங்க? ஜாகிலியர்கள், அறியாமை கால மக்கள், காட்டு மிராண்டிகள் அப்படிம்பாங்க. மனிதர்களுக்கு அதற்கான ஒரு கண்ணியத்தை கொடுப்பாங்களா? மனுஷனை நடத்துவாங்களா? நடத்த மாட்டாங்க. எப்படி நடத்துவாங்க? அரபி தெரிந்தவர்கள் அரபிகள், அரபி தெரியாதவர்கள் அஜமிகள். அஜமிகள்னா கால்நடைகள், ஆடு மாடு மாதிரி. அரபி தெரிஞ்சவங்க இப்ப தமிழ்னு சில பேர் என்ன செய்யறாங்க? தூக்கி பிடிக்கிறாங்க. சில பேர் ஒவ்வொரு மொழியை தூக்கி பிடிக்கிறாங்களா இல்லையா? மொழி என்பது நாம் பேசுவதற்கும் நாம் பயன்படுத்துவதற்குமான ஒரு வாயுது. நமக்கு எது தேவையோ அதை நாம் கற்றுக்கொள்ளலாம். இந்த மொழிதான் சிறந்தது, அந்த மொழி சிறந்தது இல்லை என்று நாம் சொல்ல வேண்டியதே கிடையாது. ஆனா இப்ப சில பேர் இப்பவும் இருக்கதான் செய்யறாங்க. சில மொழி, தமிழ் மொழி தான் சிறந்தது, ஆங்கில மொழியை விட இந்தி மொழி தான் சிறந்தது இப்படி சொல்றாங்களா இல்லையா? அரபிகள் எப்படி இருந்தாங்கன்னா அரபி மொழி தான் சிறந்தது,
அரபி தெரியல, நீ மனுஷனே கிடையாது, நீ அஜமி. இப்படி என்ன செஞ்சிருந்தாங்க? மொழி வெறி பிடித்தவர்களாக இருந்தாங்க, நிறவெறி பிடித்தவர்களாக இருந்தாங்க. கருப்பின மக்களை வெறுப்பார்கள். கருப்பா இருந்தா பிடிக்காது, கருப்பனாலே அடிமை. இப்படி நிறவெறி பிடித்தவர்களாக, மொழிவெறி பிடித்தவர்களாக, அடக்குமுறை உடையவர்களாக, ஆக்கிரமிப்பு செய்யக்கூடியவர்களாக, கொஞ்சம் கூட மனிதநேயமே இல்லாதவர்களாக, காட்டு மிராண்டிகளாக ஆரம்ப கட்ட காலத்திலே அந்த அரபிகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அந்த மக்களுக்கு போய் உபதேசங்களை செய்யறாங்க. என்ன உபதேசம் செய்யறாங்க? நீங்க செய்யக்கூடிய இது போன்ற அக்கிரமங்கள், அநியாயங்கள், வரம்பு மீறல்கள், பாவங்கள், இவை அனைத்தும் நீங்கள் செய்யக்கூடிய இணை கற்பிக்கக்கூடிய காரியமாக இருந்தாலும் சரி, மதுவாக இருந்தாலும் சரி, உபச்சாரமாக இருந்தாலும் சரி, மனித உரிமை மீறுதலாக இருந்தாலும் சரி, அனைத்துக்குமே இந்த உலகத்தோடு முடிந்து விடாது. ஒரு நாள் இருக்கிறது, அந்த மறுமை நாளிலே நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். எழுப்பப்பட்டு நியாய தீர்ப்பு நாளிலே தீர்ப்பளிக்கப்பட்டு நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு கூலி வழங்கப்பட்டு நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு நாளை மறுமையிலே தண்டிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் எச்சரித்தார். ஒவ்வொருவரையும் அவருடைய குணங்களை அல்லாஹ்வுடைய தூதர்கள் எப்படி மாத்துறாங்க? எதை வைத்து மாத்துறாங்க? எப்படிப்பட்ட ஒரு சஹாபாக்களை உருவாக்குனாங்க? மனித நேயமிக்கவர்களாக, அல்லாஹ்விற்காக அடிமையக்கூடியவர்களாக, அடிமைகளை விடுதலை செய்யக்கூடியவர்களாக, ஏழைகளுக்காக பாடுபடக்கூடியவர்களாக, இல்லாதவர்களுக்காக உழைக்கக்கூடியவர்களாக அவர்கள் எப்படி உருவாக்கினார்கள் என்றால், அந்த மறுமையுடைய நாளையும் அந்த நரகத்துடைய எச்சரிக்கை வச்சுதான் சொன்னாங்க. சகாபாக்கள்கிட்ட அப்படி இருக்கு. சகாபாக்கள் என்ன சொன்னாங்க? அப்படிதான் மாத்தினாங்க, சும்மா சாதாரணமா மாத்தல. நீங்க இது மாதிரி வரம்பு மீறீங்களா? இது மாதிரி மனித உரிமை வரம்பு மீறீங்களா? இவை அனைத்துக்குமே அல்லாஹ் சும்மா விட்டுற மாட்டான். நாளை மறுமையில உங்களை பிடிப்பான். எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு தரம் கொண்டிருந்தாலும் வைங்க, ஒரு தரம் கொலை செஞ்சுட்டாங்க. யாரை கொலை செஞ்சுட்டாங்க? அப்பாவோட அப்பா கொலை செஞ்சுட்டாங்க. வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏன்? அவனுடைய பரம்பரையில் இருக்கிறவன். அவனுக்கு பதிலாக அவனுடைய குடும்பத்தில் ஒருத்தர் கொலை செஞ்சுட்டான்னா அவன் குடும்பத்திற்கு, அவன் பரம்பரைக்கு அவன் என்ன செஞ்சிருக்கிறான்? கண்ணியத்தை ஏற்படுத்தியிருக்கிறான். இல்லை அவமானம் ஆயிடும். அவனுடைய அப்பாவை கொல்ல முடியலையா? வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான். பையன் எப்படியாவது அவன் பரம்பரையில ஒருத்தரை கொண்டுடணும், கொலைக்கு கொலை படி தீர்த்தே ஆக வேண்டும் என்பதிலே ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. உயிர் பலி என்பது சாதாரணமாக செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. அடிமைகளை கொண்டு புதைப்பார்கள், எதிரிகளை கொண்டு புதைப்பார்கள், பச்சில பெண் குழந்தைகளை உயிரோடு சிசுக்களை புதைத்து விடுவார்கள். மனித உயிருக்கு, மனிதர்களுக்கு மனித உரிமை கொடுக்காதவர்களாக இருந்தார்கள். இப்படி இருந்த அந்த மக்கள் மத்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு மாற்றத்தை எப்படி ஏற்படுத்தினார்கள் என்றால், மறுமையை வைத்துத்தான் ஏற்படுத்தினார்கள். மறுமையை நீங்க அஞ்சுக்கணும், மறுமையை நீங்கள் பயப்படணும். ஏன்னா இந்த உலகத்தில் நீங்களுக்கு எந்த ஒரு உங்களுக்கு நியாயம் உங்களுக்கு நீங்கள் அநியாயம் நடந்தாலும் சரி, நீங்க என்ன அநியாயம் செய்தாலும் இந்த உலகத்திலிருந்து நீங்க தப்பிச்சிடலாம், ஆனா மறுமையிலே தப்பிக்க முடியாது என்ற அந்த அச்சத்தை ஏற்படுத்துறாங்க. இப்போ கூட பாருங்க, உலகத்துல எவ்வளவு நடந்து கொண்டிருக்கு. சமூக வலைதளங்கள் நீங்க எடுத்தா, வாட்ஸ்அப் எடுத்தாலும் சரி, ஃபேஸ்புக் எடுத்தாலும் சரி, அங்கதானே செய்றீங்க. பச்சில குழந்தைகளை கொன்று குவிக்கிறாங்களா? மக்களை என்ன செய்யறாங்க? பல காரணங்களை சொல்லி பள்ளிக்கூடங்கள் என்ன செய்யறாங்க? பாவம் போடுறாங்க. 170க்கும் மேல குழந்தைங்க என்ன செய்யுது? இறக்குது. அப்பாவி மக்களை கொண்டு குவிக்கிறாங்களா இல்லையா? அவர்களெல்லாம் அந்த மறுமையுடைய அச்சம், மறுமையிலே இதற்கான தண்டனை கிடைக்கும், மனித உயிரை எடுத்தால் மறுமையிலே எல்லாம் தண்டிப்பான் என்ற அந்த அச்சத்தோடு இருக்கிறார்கள். இல்ல, அவர்களுக்கு அந்த மறுமை நம்பிக்கை இல்லை. அந்த மறுமை நம்பிக்கை இல்லை, இதற்காக தண்டிக்கப்படுவோம் என்ற ஒரு அச்சம் இல்லாம என்ன செய்யறாங்க? தன்னிடத்திலே ஆட்சி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, செல்வம் இருக்கிறது என்று என்ன செய்யறாங்க? அப்பாவி மக்களை கொன்று குவிக்கிறாங்களா? வரம்பு மீறுறாங்களா? வரம்பு மீறி தாக்குதல் நடத்துறாங்களா? ஆனா இதெல்லாம் இந்த உலகத்திலே அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த உலகத்திலே அந்த மக்கள்கள் அனுபவிக்கக்கூடிய வேதனைகள், துன்பங்கள் எல்லாத்தையுமே அல்லாஹ் விட்டு விடுவானா? விட்டுட்டு அப்படியே கடந்து போயிடுவானா? விடமாட்டான்.
நாளை மறுமையிலே அல்லாஹ் பிடிப்பான், மறுமையிலே அல்லாஹ் கடுமையான தண்டனைகளை கொடுப்பான். அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அல்லாஹ் என்ன செய்வான், இந்த உலகத்திலும் இழிவை ஏற்படுத்துவான், நாளை மறுமையிலே இழிவை ஏற்படுத்துவான். கண்மணி பார்த்து செய்யறோம், கண்மணி பார்க்கணுமா இல்லையாங்க? அநியாயம் அக்கிரமம் செய்யக்கூடிய முடிவு எப்படியாவது அவன் எதை செய்தானோ அதை நான் நடந்துக்கிறான். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க பாருங்க, நீங்க 4 பேருக்கு நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது யாரோ ஒரு 4 பேர் செய்வாங்க, நல்லா செய்ய வைப்பான். நீங்க ஒரு 4 பேருக்கு அநியாயம் செஞ்சீங்கன்னா, ஒருத்தரை ஏமாத்துறீங்கன்னா உங்களை எவன் ஒருத்தர் ஏமாத்தும், உங்களை ஒருத்தர் மோசடி செஞ்சீங்கன்னா உங்களை யாரோ ஒரு மோசடி செய்வாங்க, ஒருத்தங்களை நீங்கள் திட்டினீங்கன்னா உங்களை வேற யாரும் திட்டுவாங்க, ஒருத்தங்களை நீங்க காயப்படுத்தீங்கன்னா உங்களை வேற யாரும் காயப்படுத்துவாங்க. நாம் இந்த உலகத்திலே நாம் எதை குடிக்கின்றோமோ அதை தான் பெற்றுக்கொள்வோம், பூமியிலே நாம் எதை விதைக்கிறோமோ அதை தான் குலைக்கும். அப்போது உலகத்திலும் நாம் அதுக்கான பிரதிபலன் நமக்கு கிடைச்சிருது. மறுமையிலும் அல்லாஹ் என்ன செய்வான், நமக்கு அதுக்கான பிரதிபலனை எல்லாம் கொடுப்பான்னா அந்த மறுமையை நம்ம பயப்படணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சம்பவத்தை பாருங்க. அபு மசூத் என்ற ஒரு நபித்தோழர், அந்த அபு மசூத் என்ற நபித்தோழர் என்ன செய்கிறார் என்றால் தன்னுடைய அடிமையை அடித்துக் கொண்டிருக்கிறார். அடிமையை அடிக்கிறதெல்லாம் சாதாரணமான விஷயம். வரலாற்று நீங்க பார்த்திருப்பீங்க, சஹாபாக்களுடைய வேதனைகளை பார்த்திருக்கிறீங்க, பயான்கள் நிறைய பயான்களை கேட்டிருப்பீங்க. ஏதோ ஒரு நபித்தோழர் பேர் சொல்லுங்க பார்ப்போம். நைக்க புடைக்கப்பட்ட நபித்தோழர் போட்டு பாட்டு எழுதிருப்பாங்க. பிலால் மட்டும் உடனே சொல்லிடுவாங்க பிலால் இல்லை, ஏன்னா அவர் தான் ரொம்ப அடி வாங்கியிருக்கிறார், அவரை விட ரொம்ப அடி வாங்கியிருக்கிறாங்க. வேற யாரு? ஜுலைபி. ஜுலைபி பிள்ளை போட்டெல்லாம் ரொம்ப அடிக்க மாட்டாங்க, அடிச்சா அவர் போயிடுவாரு. அவரு கொஞ்சமா ஸ்ட்ராங்கா இருக்கும்ல. போர்க்களத்தில் ஷஹீதானாங்க, அவரெல்லாம் அந்த அளவுக்குலாம் போட்டு ரொம்ப துன்பத்தில். வேற தெரியுமா? கப்பாப் இப்னு அரத் தெரியுமா? கப்பாப் இப்னு அரத் நான் சொல்றேன்ல இப்ப பேரு, அந்த பேருக்கு சவாடி என்ன செய்யுங்க, தேடி படிங்க. கப்பாப் இப்னு அரத் அவர் என்ன செய்வாங்க, அவரை போட்டு சூடு வைக்கிறது, உடம்பெல்லாம் சூடு வைக்கிறது, மண்டையில சூடு வைக்கிறது. அதாவது கொல்லம்பட்டையில வேலை பார்க்குறாரு அடிமையா. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட காரணத்தினால என்ன செய்யறாங்க, உடம்பு ஃபுல்லா நெருப்பாலே சுடுறது, முதுகு, உடம்பு, மண்டை பார்த்தோம்னா எல்லா சைடும் தழுங்கும். இப்படி என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் வேதனை கிடையாது, கொஞ்சம் நஞ்சம் துன்பம் கிடையாது. அடிமைனா அடிமை, அடிமை என்ன வேணா பண்ணலாம், அடிக்கிறான். ஒரு கையை வெட்டிட்டான், நீங்க யாராவது வந்து கேட்க முடியுமா? இப்போ ஒருத்தர் ரோட்ல போட்டு அடிச்சுட்டு இருக்கிறான், ஒருத்தர் அடிக்கிறான், தன் மனைவியே அடிக்கிறான் ஒருத்தர் போட்டு, நம்ம என்ன பண்ணுவோம், பார்த்துட்டு கடந்து போயிருவோமா? நீ என்ன சண்டை போடுறதாலும் வீட்டுக்குள்ள போட்டா பரவாயில்லடா, ரோட்டுக்கு பண்ணிட்டா நம்ம தடுக்க தான் செய்வோம், என்ன செய்வோம், தடுப்போம். வரவு மீறி ஒருத்தர் அடிக்கிறானா என்ன செய்வோம், பார்த்துக்கிட்டா இருப்பாங்க, போய் தடுப்போமா இல்லையா? போலீஸ் வந்து தடுப்பாங்களா இல்லையா? இப்ப நம்ம ஒரு சாதாரண மக்கள் வந்து போலீஸ்காரன் என்ன செய்வான், தடுப்பானா இல்லையா? அவன் வரவு மீறினானா அவங்க அடிப்பாங்களா இல்லையா? போலீஸ்காரன் அடிப்பாங்களா இல்லையா? ஆனா அந்த காலத்துல ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. தன் அடிமையை அடிப்பார், துன்புறுத்துவார், வேதனை செய்வார். எப்படி வேதனை செய்வார்னா கற்பனை கூட பார்க்க முடியாத அளவிற்கு வேதனை செய்வாங்க. யாரும் எதுவும் கேட்க முடியாது, கொன்று அந்த இடத்திலே புதைத்து விடுவார்கள். அப்போ கேட்க முடியாது, கொலை செஞ்சா கூட கேட்க முடியாதுங்க. கொலை செஞ்சா கூட நீ கொலை செஞ்ச உனக்கு இந்த தண்டனை கொடுப்பாங்களா? நான் சல்லி கொடுத்து நான் காசு கொடுத்து வாங்கி கொடுத்துருக்கிறேன், நான் அடிப்பேன், கொல்லுவேன், என்ன பண்ணுவேன். அப்படி இருந்த காலகட்டம், அப்படிதான் இருந்தது, அப்படிதான் இருந்தார்கள். அப்படி இருந்த சஹாபாக்களை எப்படி ரசூலுல்லாஹ் மாத்தினாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு மஸ்ஊத் என்ற ஒரு நபித்தோழர் தனது அடிமையை சாட்டையால் அடித்துக் கொண்டிருக்காங்க. இது யார் அறிவிக்கிறாங்கன்னா அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இந்த அபு சயீத்ங்கிறவங்க அவர் தான் அந்த நபித்தோருடைய பேர். அவருடைய மகனுடைய பேர் என்ன? மசூத். பையனுடைய பேர் மசூத்னா அவங்கள அப்பாவை எப்படி கூப்பிடுவாங்க? அப்பு மசூத் கூப்பிடுவாங்க. அப்பு மசூத் கூப்பிடுவாங்க. அப்பாவுடைய பேரை சேர்த்து கூப்பிடுறதா எப்படி கூப்பிடுவாங்க? பின்னு சொல்ல மாட்டாங்க, இப்னுன்னு சொல்லுவாங்க. இப்படி உமர் அப்பாவுடைய பேர் உமர்னு சொல்லிச்சுன்னா இப்னு உமர் அப்படி அழைப்பாங்க, இப்னு உமர் அழைப்பாங்க, இப்னு உஸ்மான் அழைப்பாங்க. இப்னுனா இவருடைய மகன் அர்த்தம், அப்புனா இவருடைய தந்தைன்னு அர்த்தம். அப்ப இந்த அபு மசூத்ன்றவர் என்ன செய்யறாருன்னா அந்த தன்னுடைய அடிமையை சாட்டையால் அடித்துட்டு இருக்கிறார். சாட்டையால அடிக்கிறதுங்கிறது நம்ம கையால் அடிக்கிறது, குச்சியால் அடிக்கிறது, கம்பத்தால் அடிக்கிற மாதிரியா?
சாட்டையெல்லாம் அடிச்சா என்னங்க ஒரு என்ன ரிசல்ட்? தோல் இருக்குல்ல, உடம்புல இருக்க தோல் இருக்குல்ல, உறிஞ்சிட்டு வந்துடும். தோல் உறிஞ்சிட்டு வந்துட்டு துடிச்சிருவாங்க. சாட்டை அடி ரொம்ப கொடூரமானது, ரொம்ப மோசமானது சாட்டையில அடிக்கிறது. அது தன்னுடைய அடிமை என்ன செய்கிறார் என்றால், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக கடுமையாக அடித்துக் கொண்டிருக்கிறார். ரொம்ப கோபத்தில் இருக்கிறார். கோபத்தில் இருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாருன்னா, அது இந்த காட்சியை பார்த்து பார்த்து செய்து என்ன சொல்றாங்கன்னா, அஹ்லம் அபு மஸ்ஊத் அப்படின்னு அழைக்கிறாங்க. அறிந்து கொள்ளுங்கள் அபு மஸ்ஊத் அப்படின்றாங்க. பிறகு அஹ்லம் அபு மஸ்ஊத் அப்படின்னு அழைக்கிறாங்க. கொஞ்சம் அவர் தூரத்தில் இருக்கிறாரு, கூப்பிடுறாங்க ரசூலுல்லாஹ், அஹ்லம் அறிந்து கொள்ளுங்கள் அபு மஸ்ஊத், அபு மஸ்ஊதே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அபு மஸ்ஊதே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இப்படின்னு அழைக்கிறாங்க. அழைக்கும் போது அவங்க அதை சொல்ல அடிச்சு அதை நபித்தோட சொல்றார், ரசூலுல்லாஹ் என்னை பின்னாடி கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா நான் இருந்த கோபத்துல, கடுமையான கோபத்துல என்னுடைய அடிமையை நான் அடிச்சுட்டு இருந்தனால நான் ரசூலுல்லாஹ் சொன்னதை நான் காதுல வாங்கல. ரசூலுல்லாஹ் சொன்னதை நான் காதுல வாங்கல. சில பேருக்கு கோபம் வந்துருச்சு, ரொம்ப ஒரு கோபம் வந்துச்சுன்னு வைங்களேன், அடிக்கும் போது மற்றவங்க சொல்றதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க. பையனை ஃப்ரீயாக விட்டுக்கிட்டே இருப்பாங்க, அட்டை முடிச்சுக்கிட்டே இருப்பான், சொல்ற பட்சம் கேட்காம இருப்பான், விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்பா அடிக்கிறது வேற, அம்மா அடிக்கிறது பார்த்துருக்கீங்களா? ஓர தாண்டவம் ஆடிடுவாங்க. எப்படி? கொஞ்சம் நெஞ்சம் அடி கிடையாது, வச்சு 1 மாசம் அடியே அப்பதான் அடிப்பாங்க, 1 வாரம் அடியே அடிப்பாங்க. அப்பா அடிக்கும் போது பச்சை பிள்ளைய போய் அடிக்கிறீங்களே, அப்பா அடிக்கலாமா இப்படிப்பாங்க. நம்ம எத்தனை அடி அடிப்போம்? 1 அடி 2 அடி அவ்வளவுதான். ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம அடிச்சோம்னா தாங்க மாட்டான். ஆனா அம்மா அடிக்கிறது அதுக்கு அளவே கிடையாது. அவன் கதர்ல விமானாலும் விட மாட்டான். அவன் நினைப்பான், எதுவாக இருந்தாப்பா இனிமேல் நீங்களே அடிக்கப்பா, அம்மா சைடு விட்டுறாதீங்கப்பா, என்னால பாடி தாங்காது, சொன்னாலும் கேட்காது. என்ன சொன்னா விடுமானாலும் அவங்க இருக்கிற கோபத்திலே நம்ம என்ன சொல்றோம் என்பதை கேட்க மாட்டாங்க, பார்க்கதானே செய்யறோம். இது மாதிரி அந்த நபித்தோழருக்கு என்ன, அவர் இருக்கிற கோபத்திலையும் தன்னுடைய அடிமையை அடிக்கக்கூடிய வேகத்திலையும் ரசூலுல்லாஹ் சொல்வதை அவர் கண்டுகொள்ளவில்லை. பிறகு அஹ்லம் அபு மஸ்ஊத் 3வது முறை ரசூலுல்லாஹ் உரத்த குரலிலே சொல்கிறார்கள். திரும்பி பார்க்கிறாங்க, அங்க ரசூலுல்லாஹ் நிற்கிறார்கள். அவர் என்ன செய்தார் என்றால், அங்க நிற்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நிற்கிறார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நிற்கக்கூடிய நேரத்திலே பார்க்கிறார்கள். ஃபகுல்து தஅத்ரீஃப், தன்னுடைய கையில் இருந்த சாட்டையை அவர் கீழே போட்டு விட்டார். ரசூலுல்லாஹ்வை பார்த்த உடனேயே ரசூலுல்லாஹ் சத்தம் கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்கறாங்க, ரசூலுல்லாஹ் கடுமையா சத்தம் கொடுக்குறாங்க. பார்த்த உடனே ரசூலுல்லாஹ்வை பயந்து சாட்டையை கீழே போட்டுறாங்க. போட்ட பிறகு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பாருங்க இந்த வார்த்தை, இன்னல்லாஹ அக்தர அலைஹி மின்ஹா ஹாதல் குலாம், இந்த இளைஞனை நீ அடித்து துன்புறுத்துவதற்கு உனக்கு எவ்வளவு சக்தியும் அதிகாரமும் இருக்கிறதோ அதுபோன்று நாளை மறுமையிலே உன்னை அடிப்பதற்கும், உன்னை துன்புறுத்துவதற்கும், உன்னை வேதனைப்படுத்துவதற்கும் அல்லாஹ்விற்கு அதிகாரமும் அல்லாஹ்விற்கு ஆற்றலும் சக்தியும் இருக்கிறது அப்படி சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே அவர் என்ன செய்யறார் என்றால், தன்னுடைய சாட்டையை கீழே போட்டுவிட்டு மம்லுகன் ஃபதஹு அபதா, பிறகு ஒருபோதும் நான் எனது அடிமையை அடித்ததே இல்லை, நான் எனது அடிமையை அதற்கு பிறகு அடித்ததே இல்லை. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் நபித்தோழர்களிலே அபூ ஸஈத் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், அவர்கள் எந்த ஒட்டகத்தை வைத்திருக்கிறாரோ அதே ஒட்டகத்தை தனது அடிமைக்கும் வாங்கி கொடுப்பார். தான் என்ன ஆடையை உடுத்துகின்றாரோ அதே ஆடையை தனது அடிமைக்கு உடுத்தி அழகு பார்ப்பார். அந்த விஷயம் நடந்த உடனே அவருடைய உள்ளத்திலே ஏற்பட்ட ஒரு மாற்றத்தை பாருங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வராங்க, எப்ப நீ அடிமை, உன் அடிமை நீ அடிக்கிற, அல்லாஹ்வுக்கு நீ அடிமை, நீ செய்யக்கூடிய இந்த காரியத்துக்காக நீ தண்டிக்கப்படுவ. அப்போது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இவரை நம்ம அடிமையாகவே நினைக்க வேண்டாம், அடிமையா இருந்தாலும் அடிக்க தோணும்,
என்ன மாதிரி நீ இரு. ஏன்னா எனக்கு நான் வச்சிருக்க ஒட்டகத்தை நீ வச்சிரு, நான் உடுத்துற ஆடையை நீ உடுத்து, அடிபண்ற எண்ணமே எனக்கு என்னட்டு நீ அடிபண்ற எண்ணமே எனக்கு வரக்கூடாதுன்ற அளவிற்கு அவருடைய செயல்பாடுகளை மாற்றிவிட்டு பிறகு அடிக்கிறதே விட்டு விட்டார் என்றால் நன்றாக நினைத்து பாருங்க. அற்புதமான தன்னுடைய அடிமையை அடித்ததற்கே அல்லாஹ்வுடைய தூதர்கள் மறுமையை வைத்து சொல்கிறார்கள், மறுமையிலே தண்டனை இருக்கிறது, பயந்து கொள்ளுங்கள் சொன்ன உடனே அவர் அந்த பயத்தை அதை விட்டு விடுகிறார் என்றால் அதுதான் ஒரு மனுஷனை, மறுமைதான் ஒரு மனுஷனை பக்குவப்படுத்தும், அவருடைய இயல்பான குணத்தை மாற்றும், மனித உரிமை மீறலை விட்டு தடுக்கும். மனித உரிமை மீறலை விட்டு தடுத்து மனிதனுக்கு மனிதன் மதிப்பை கொடுத்து மனிதனுக்கு மனிதன் தீங்கு இழைக்காமல் ஒருவன் வாழ வேண்டும் என்றால் அவன் மறுமையை நம்பியே ஆகணும். மறுமையை நம்பாதவனால் இந்த உலகத்திலே மனிதனுக்கு என்ன செய்ய முடியாது, எந்த ஒரு நன்மையும் செய்ய முடியாது, தீமையும் செய்யாமல் இருக்க முடியாது. அதே ஒருவன் மறுமையை நம்பினாலே ஆனால் அவன் நன்மை செய்வான், யாருக்கும் தீமை செய்யாமல் இருப்பான். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால்தான் ஆகிரத்தையும் அவர்கள் ஆகிரத்தை நம்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. நம்ம ஈமான்ல ஒரு அம்சம் என்னங்க, மறுமையை நம்பணும். மறுமையை நம்பாம நம்ம எந்த அமல் செஞ்சாலும் சரி, எது செஞ்சாலும் சரி, எதுவுமே நமக்கு நாளை மறுமையில ஃபைதா தராது. அப்போ மனிதனுடைய அந்த நிலையை மாற்றுவதற்கு மிக முக்கியமான ஒரு விஷயமாக எது இருக்கிறது, மனித உரிமை மீறாமல் இருப்பதற்கு இந்த உலகத்திலே மனிதனுக்கு மனிதன் எந்த ஒரு தீங்கும் செய்யாமல் இருக்கிறதுக்கு மறுமையுடைய நம்பிக்கை, மறுமையுடைய நிலையை நினைச்சு பார்க்கணும். ரசூலுல்லாஹ் அதிகமாக போதனை செஞ்சாங்க, அதிகமாக ஒரு பிரச்சாரம் எதை செஞ்சாங்கன்னா ரசூலுல்லாஹ் மனித உரிமையை வச்சுதான் செஞ்சாங்க, மனிதனுக்கு வரம்பு மீறக்கூடாதுதான் வச்சு செஞ்சாங்க. ஒரு முறை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள்கிட்ட கேட்கிறாங்க, எதுவும் இல்லாதவன் யார், எதுவுமே இல்லாதவன் யாருன்னு கேட்கிறாங்க. முஃப்லிஸ் யார், எதுவுமே இல்லாதவன், அனைத்தையும் இழந்தவன், அனைத்தையும் இழந்து ஒண்ணுமே இல்லாம இருக்கான்ல அவன் யாருன்னு கேட்கிறான். எதுவுமே இல்லாதவங்க யார் இந்த உலகத்துல, உலகத்துல எதுவுமே இல்லாதவங்க யார், உலகத்திலையும் மறுமையிலும் தெரிஞ்சவங்க சொல்லுங்க, சொல்லுங்கப்பா சொல்லுங்க, எதுவுமே இல்லாதவங்க, எதுவுமே இல்லாதவன், எதுவுமே இல்லாதவன்லாம் ஏழைகளை சொல்லுவோமா, இந்த உலகத்துல வச்சு ஒரு இதுல உலகத்தை வச்சு உலக பார்வையில சொல்லுங்க, இருக்கப்பட்டவன யார் சொல்லுவீங்க, பணக்காரன். என்ன நல்லா இருக்கும் அவன்கிட்ட, என்ன சும்மா சொல்லுங்க, சொல்றது தானேங்க, சும்மா சொல்லுங்க. வீடு இருக்கும், தோட்டம் இருக்கும், தங்கம் இருக்கும், வயிறு இருக்கும், வெள்ளி இருக்கும், எல்லாம் இருக்கும். இல்லாதவன்கிட்ட இருக்குமா, தங்கம் இருக்குமா? ஒரு குடிசை வீட்டில் இருக்கிறவங்க போய் கொள்ளையடிக்கிற போய் இங்கே ஒரு 100 கிலோ தங்கம் இருக்குன்னு போக முடியுமா? அவன்கிட்ட ஒண்ணுமே இருக்காது. அப்ப எதுவுமே இல்லாதவன் ஏழை, வெள்ளி இல்லாதவன், பொருட்கள் இல்லாதவன், எதுவுமே இல்லாதவன்றது ஏழை தான் குறிக்கும். இந்த உலகத்துல என்ன குறிக்கும், ஏழையை குறிக்கும். சகாபாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, யாரிடத்துல திருகம் வெள்ளி இல்லையோ, யாரிடத்திலே பொருட்கள் இல்லையோ அவர் இல்லாதவர் அப்படி ரசூலுல்லாஹ் பதிலளிக்கிறாங்க. சரி, இப்ப மறுமையில இல்லாதவர்னா என்ன சொல்லுங்க, மறுமையில இல்லாதவர்னா யாரு, நன்மை இல்லாதவர் சொல்லுங்க, தயங்காம சொல்லுங்க, அநியாயம் செய்தவர். சரி, கை சேதம் அடைஞ்சவர். இப்ப மறுமையில இல்லாதவர்னா தொழுதவர், நோன்பு வைத்தவர், ஜக்காத்து கொடுத்தவர், எல்லா நன்மையையும் கொண்டு போறவர் இல்லாதவரா, எல்லா நன்மையை கொண்டு போறவர் இல்லாதவரா? எப்படி இல்லாதவரா அவர்? என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகத்துல நாளை மறுமையில நன்மையெல்லாம் கொண்டு போவாரு. ஆனா எப்படி கொண்டு போவாருன்னா, இந்த உலகத்துல எல்லாம் தடுத்த காரியம், புற பேசுறது, மத்த பாவமான காரியம் செஞ்சிருப்பாரு. எப்படி சொல்றாங்க? இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, இன்னல் முஃப்லிஸ், எதுவுமே இல்லாதவன் யார் தெரியுமா?
மின் உம்மத்தி யஹதி யௌமில் கியாமத்தி, என்னுடைய உம்மத்திலே மக்கள்கள் வருவார்கள். என்ன செய்வாங்க? வருவாங்க. எப்படி வருவாங்க? விசலாத்தி, தொழுதிருப்பார்கள், வசியாமி, நோம்பு வைத்திருப்பார்கள், வஸகாத்தி, ஜகாத்தை கொடுத்திருப்பார்கள். இப்ப கூட நம்ம இந்த இடத்துல நம்ம தொழுதவங்க உட்காந்துருக்கோம், நோம்பு வச்சவங்க உட்காந்துருக்கோம். வசதி உள்ளவங்க ஜகாத் கொடுத்துருப்பீங்களா இல்லையா? எல்லாம் கொடுத்தது எதற்கு? நாளை மறுமையிலே நாம் அல்லாஹ்விடத்திலே நன்மையை அடைய வேண்டும், பரிசை அடைய வேண்டும், சொர்க்கத்தை அடைய வேண்டும். இதனுடைய பிரதிபலனாக நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய அருளையும் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தையும் பெற வேண்டும்ன்றதுக்காக தானே. அதை பெற வேண்டும் என்றால் நன்மை மட்டும் செய்தால் போதுமா? நன்மை மட்டும் செய்தால் அதை அடைந்து விட முடியுமா? நன்மையை தாண்டி இந்த வாயை சொன்ன மாதிரி தீமை செய்யாமல் இருக்கும். ஒருவர் தொழுகிறார், நோம்பு பிடிக்கிறார், அவர் என்ன செய்கிறார்? ஜகாத் கொடுக்கிறார். எல்லாம் கொடுத்தாலும் கூட ஒருவர் இந்த உலகத்திலே வரம்பு மீறுகிறார் வைங்க, மனித உரிமை மீறுகிறார் வைங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தொழுதிருப்பார், அது போன்று என்ன செய்திருப்பார்? நோம்பு வைத்திருப்பார், ஜகாத் கொடுத்திருப்பார், இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் இவை அனைத்தும் செய்திருப்பார், இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் அதே நேரத்திலே ஒருவரை திட்டிருப்பார். நான் 5 விஷயம் சொல்றாங்க, இந்த 5 விஷயம் ஞாபகம் வச்சுங்க. நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், முன்கூட்டியே நான் சொல்லிட்டேன், 5 விஷயம் ஞாபகம் வச்சுங்க. ஒருவரை திட்டி இருப்பார், நீ எழுதி கூட வச்சுங்க. ஒருவரை திட்டி இருப்பார், ஒருவரை என்ன செய்திருப்பார்? அவதூறு பேசியிருப்பார், ஒருவரை முறைகேடாக மோசடி செய்து அவருடைய பொருளை சாப்பிட்டு இருப்பார், ஒருவரது ரத்தத்தை சிந்த வைத்திருப்பார், ஒருவரை அடித்திருப்பார். நல்லா கவனிங்க, இந்த விஷயங்கள் எல்லாம் கொலை செய்திருப்பார்னு வருதா? மனித உயிரை எடுத்திருப்பார்னு வருதா? வருதாங்க? மனித உயிரை எடுப்பார்னு வருதா? உயிரை எடுக்கிறவங்க போல என்ன செய்யல? நம்ம நினைக்கிற மாதிரி ஷிர்கோ அல்லது கொலையோ அல்லது கொள்ளை அடிக்கிறதோ பெரிய பெரிய வரமும் மீறுற காரியம்லாம் கிடையாது. நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம் செய்யறது, இங்க இருக்கக்கூடிய அனைவருமே செய்யறது, ஒருத்தரை திட்டுறது, அடிக்கிறது, ஒருத்தர் காயப்படுத்துகிறது, ஒருத்தர் அவதூறா பேசுகிறது, மோசடி செஞ்சிடறது. செய்யறாமா இல்லையா? அவர் என்ன செய்திருப்பார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவரை திட்டி இருப்பார், ஒருவர் திட்டு இருப்பார், கண்டபடியா திட்டி இருப்பார். திட்டுறாங்களா இல்லையா? அண்ணன் தம்பி திட்டுறாங்க, தம்பி அண்ணன் திட்டுறாங்க. ஒருத்தர் நம்ம வருத்தப்பட வைக்கிறோம், காயப்படுத்த வைக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்குங்க, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகள்ல நீங்க எதுவும் குறை வைக்கிறீங்க, அல்லாஹ்விற்கு நீங்க நன்றி கெட்டத்தனமாக நீங்க நடந்து கொள்ளணும், அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டத்தனமாக நாம் நடந்து கொள்கின்றோம், அல்லாஹ்வுடைய விஷயத்திலே நாம் எது குறை வைக்கின்றோம், அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்றோம், அல்லாஹ்வுடைய விஷயத்திலே வரம்பு மீறி நடக்கிறோம் என்றால் அல்லாஹ் சகிப்புத்தன்மை மிக்கவன், அலட்சியம் செய்யக்கூடியவன். அவன் அலட்சியம் செய்வான், நாடினால் தண்டிப்பான், நாடினால் மன்னித்து விடுவான். யா அல்லாஹ், நான் தவறு செய்துட்டேன், மன்னிச்சிரு யா அல்லாஹ் என்றால் மன்னித்து விடுவான். ஆனால் மனிதர்கள் விஷயத்திலே நாம் வரம்பு மீறினோமானால் அந்த மனிதர் மன்னிக்கிற வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான், மன்னிக்க மாட்டான். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நமக்கு கீழே உள்ளவங்கள்ட்ட நம்ம ரொம்ப வரம்பு, நமக்கு மேல் உள்ளவங்கள்ட்ட நம்ம வரம்பு மீறதே இல்லைங்க. நீங்க ஒரு தொழில்துறையில நடத்திட்டு இருக்கீங்க, ஒரு கடை நடத்திட்டு இருக்கீங்க, அந்த கடையில உங்கள்கிட்ட ஒரு பிசினஸ் பார்ட்னரா ஒருத்தர் வர்றாரு, நீங்க அவர் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாலும் நம்ம என்ன செய்வோம்? பணம் கொடுக்குறாரு, நான் பண்ண வேண்டாம் எப்படி. அதுவே ஒரு தொழிலாளி அலட்சியப்படுத்தக்கூடிய தவறு செஞ்சா கூட என்ன செய்வோம்? திட்டுவான். அறிவில்லை உனக்கு, அதெல்லாம் அறிவில்லையா, இப்படி இருக்கிற அப்படி இருக்கிற அப்படி கண்ணாபின்னா நம்ம திட்டோம்னா, தெரியாம பேசிட்டேன், நான் மன்னிச்சிருப்பா, ஏதோ கோபத்தில் பேசிட்டேன், இப்படி கேட்கக்கூடிய குணம் ஒவ்வொரு சிலருடைய குணம். முட்டை போய் நான் என்ன மன்னிப்பு கேட்கறது? ஒருத்தருடைய மனசை நோவடிக்கிறது, ஒருவருடைய உள்ளத்தை நோவடிக்கிறது சாதாரணமான காரியம் கிடையாது.
அதெல்லாம் சாதாரணமா விட்ட மாட்டான். ஒருவரை நீங்க திட்டுறீங்க, காரணம் அலட்சியம் பண்ணுவதற்கான அந்த ஒரு அலட்சியமான விஷயம். ரசூலுல்லாஹ் எவ்வளோ விஷயங்களை அலட்சியப்படுத்துறாங்க, எவ்வளோ விஷயங்களை எல்லாம் விட்டு கொடுத்தாங்க. தனக்கு விஷம் தடவி கொடுத்த யூத பெண், இறைச்சியிலே விஷம் தடவி கொடுத்த யூத பெண்ணை கூட எல்லாம் ஒரு வார்த்தை திட்டல, அலட்சியப்படுத்துறாங்க, மன்னிச்சு விட்டாங்க. ஆனா நம்ம திட்டுறோமா? நம்ம யாரை திட்டுறோம்? நமக்கு கீழே உள்ளவங்களை திட்டுறோம், நம்முடைய மனைவியை திட்டுறோம், நம்முடைய பிள்ளைகளை திட்டுறோம். நான் திட்டுறா நீ வாங்கணும் தான் சொல்லி திட்டுறோம். இப்படியெல்லாம் நம்ம பேசுறோம்னா இதுக்கெல்லாம் அல்ல நம்ம பிடிக்க மாட்டானா? ஒருவரை திட்டி இருந்து அவர் மனவேதனைப்பட்டு மன நோவினைப்பட்டு 4 பேருடைய அசிங்கமா பேசி இருந்தோம். ஆனால் அவர் என்ன செய்வார்? நாளை மறுமையிலே அதை மனதிலே வைத்து நாளை மறுமையிலே உங்களை சந்திக்கும் பொழுது, யாருன்னா என்னை இவரை திட்டினார், யாருன்னா என்னை இவர் அடித்தார், அதிகாரம் இருந்துச்சு, யாருதான் இவர்கிட்ட அதிகாரம் இருந்துச்சு கூட பார்க்கணுமா இல்லையா? போலீஸ் என்ன செய்யறாங்க? வரம்பு மீறினாங்க இல்லையா? என்னோட போட்டு வருவான், ஃபைனா கொடுத்தா பரவாயில்ல, என்னடா போடப்பட்டு அடிக்கும். நம்ம அப்பா அடிச்சிருக்க மாட்டாரு, அம்மா அடிச்சிருக்க மாட்டாங்க. அடி எடுத்தோம்னா என்ன செய்யுது? பாடாங்கிறது, போடாங்கிறது, அடிக்கிறது. அதிகாரம் கையில இருக்குன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க? அடிக்கிறாங்களா இல்லையா? அப்பாவி, அது அப்பாவிகளுக்கு எடுத்தா ரொம்ப திட்டுறது, அடிக்கிறது, ரத்தம் சிந்த வைக்கிறது. பழகினா ஒருத்தர் நினைச்சா ஒருத்தர் மண்டியை உடச்சு விட்டாங்க வைங்க, நீங்க ஒருத்தனை அடிச்சு ஒருத்தர் காய வச்சு ரத்தம் வந்துருச்சு, நல்லா விட்டு போனா ரத்தம் சிந்தியவர் அப்படி வருவார். யாருன்னா என்ன மண்டியை உடச்சு ரத்தம் சிந்த வச்சுட்டாரு, யாரெல்லாம் யாருன்னா இதுக்கு நீ படிக்கக்கூடிய யாரெல்லாம் ஒருத்தர் மோசடி செஞ்சு ஏமாத்தி இருந்தா நம்பி ஒரு பொருளை வாங்கியிருப்பாங்க, அல்ல நம்பி ஒரு பணம் கொடுத்துருப்பாங்க, சேரதான் போடான்னு ஏமாத்திட்டோம்னா, வியாபாரத்தில் மோசடி செஞ்சோம்னா, கொடுத்த தொகையை மோசடி செஞ்சிட்டோம்னா, ஏமாத்திட்டோம்னா, 1 லட்சம் கிடையாது, 50 லட்சம் கிடையாது, 5000 கிடையாது, 500 ரூபாய், 1000 ரூபாய், ஒரு 50 ரூபாய் கூட நம்ம ஏமாத்துறோம். அவனுக்கு வந்து 500 ரூபாய் பெருசு, ஆனா அதை கொடுக்காம விட்டோம்னா, 1000 ரூபாய் கொடுக்காம விட்டோம்னா, கேட்டாலும் தர முடியாதுன்னு சொன்னோம்னா, நீ கொடுத்தாதான் தர முடியாது, என்ன பண்ணலான்ற அதெல்லாம் முடியாது. போ இப்படி ஒருத்த ஏமாத்துறான், பகிரங்கமாவே செய்யறான், இப்படிலாம் விட்டுருவானா? இவனுக்கு எல்லாம் என்ன செய்வான்? கணக்கு தீர்ப்பான். நாளை மறுமையிலே கணக்கு தீர்ப்பான். எப்படி கணக்கு தீர்ப்பான்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், மேலும் ஒருவர் மீது அவதூறு சொல்லி இருப்பார். அவதூறு சொல்றதுங்கிறது இப்ப என்னங்க? அல்வா சாப்பிடுற மாதிரி எப்படி எல்லாம் அவதூறு சொல்றாங்க? சும்மா சொல்லுங்களேன் தெரிஞ்சது. ஒருத்தருக்கு மேல இன்னொரு எப்படிலாம் அவதூறு சொல்றாங்க? குடிக்கலன்னு வைங்களேன், வெளிப்படையாக ஒருத்தன் ஒரு தவறு செய்யறானா, ஆனா வீணா போடாமலே ஏண்டா இப்பெல்லாம் பண்றேன்ட்டு அவனை திட்டலாம், சொல்லலாம். நம்மளா ஒரு நினைச்சுக்கிட்டு சொல்லலாமா? நம்மளா நினைச்சுக்கிட்டு கற்பனை பண்ணிக்கிட்டு சொல்லலாமா? நிறைய குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவியுடைய பிரச்சனை வர்றதுக்கு என்ன காரணம்? இருக்குமோ, ஒருவேளை இது இருக்குமோ, அம்மா சொல்றாங்களே, அவங்க சொல்றாங்களே, இவங்க சொல்றாங்களே, நவுதும் இல்லாம. குறிப்பாக ஒரு மாமியார் மருமகள் இருக்காங்களா இல்லையா, அவங்க மத்தியில ஈஸியாக என்ன செஞ்சிருவாங்க, இதெல்லாம் நேரம். ஒரு மருமகளை ஒரு மாமியாருக்கு பிடிக்கலன்னா பெருசா ரொம்பலாம் ஸ்டெப் எடுத்து டீசெண்டாக என்ன செஞ்சிருவாங்க, இலகுவான முறையில் அப்ரோச்லாம் பண்ணுவாங்க. ரொம்பலாம் செய்ய மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, பையன்கிட்ட வேலைக்கு போயிருந்தேன் தம்பி, நீ பாட்டுக்கு ஊருக்கு வேலைக்கு போயிடுறேன், உன் கொண்டாட்டி சரியில்லை பாட்டுவாங்க. சரியில்லைன்னா முடிஞ்சு. சரியில்லைன்னா என்ன அர்த்தம்? சரியில்லைன்னா சரியில்லைன்னா என்ன? அப்படிடா இப்படிடா 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 அப்படிலாம் எல்லாத்தையும் சொல்றதை விட ஒரே வார்த்தை, உன் கொண்டாட்டி சரியில்லை அப்படின்ட்டுருவாங்க. என்னம்மா சரியில்லை? நீ ஊருக்கு போயிடுற, இப்போ பார்த்தாலும் ஃபோனை பேசிக்கிட்டே இருக்கிறாடா, இப்போ பார்த்தாலும் ஏதோ மெசேஜ் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாடா, திடீர்னு அங்கே இங்கே கடைக்கு போறட்டு வெளியே போயிடுறாடா, இப்படியே இருக்கிறாடா, இவருடைய பார்த்துக்க நடத்தே சரியில்லை இப்படின்ட்டு போட்டுருவாங்க. ஒரு பொண்ணு நடக்குதா இல்லையா? இருக்கிறாங்களா இல்லையா? எத்தனை பேர் இப்படி இருக்கிறாங்க? எவ்வளவு பெரிய பாவம். தன்னுடைய தங்கச்சிகிட்ட பேசி இருந்திருப்பாங்க, தன்னுடைய தோழிகிட்ட பேசிட்டு இருந்திருப்பாங்க,
தன்னுடைய அண்ணன்கிட்ட பேசியிருப்பாங்க, அப்பாட்ட பேசிட்டு இருப்பாங்க, தன்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக கடைகளுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் என்ன செஞ்சதுன்னா கற்பனை செய்து நம்ம ஒரு விஷயத்தை நான் கண் கூட நீங்க பாக்குறீங்க, காதால நீங்க கேட்கறீங்கன்னா நீங்க ஒரு விஷயத்தை நீங்க பிறரை பத்தி பேசலாம். எதுவுமே தெரியாம நம்ம எப்படி பேசுறது? எப்படின்னா எதுவுமே தெரியாம அல்லாஹ் மிக கடுமையாக சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஜ்தனிபூ கஸீரும் மினல் நம்பிக்கை கொண்டவர்களே அதிகமாக சந்தேகப்படுவதை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். இன்ன ஹாலல்லன்னி இஸ்முன், நீங்கள் அதிகமாக சந்தேகப்படுவது அதிகமான பாவம். வலா தஜஸ்ஸு, ஒருவருடைய குறையை நீங்கள் துருவி ஆராயாதீர்கள். வலா யக்தப் பஅதுக்கும் பஅலா, ஒருவருடைய குறையை நீங்கள் பேசிக்கொண்டு தெரியாதீர்கள். அய்யுஹிப்பு அஹதுக்கும் அய்யகுல லஹம அஹீஹி மைத்தா, இறந்த தனது சகோதரனுடைய மாமிசத்தை, ஒரு மையத்து இருக்கு, அந்த மையத்து தன்னுடைய சகோதரன், அந்த மையத்துடைய இறைச்சியை அறுத்து சாப்பிட விரும்புவீர்களா? பரித்துமுஹு, நீங்கள் அதை வெறுப்பீர்கள். வத்தக்குல்லா, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் உங்களை மன்னிக்கக்கூடியவனாக பேரன்புடையவனாக இருக்கிறான். அப்ப நல்லா நினைச்சு பாருங்க, நம்ம ஒருத்தவங்களுடைய மானத்தில் விளையாடுறது, ஒருத்தரை பத்தி அவதூறு பேசுறது, நிறைய பேருடைய குடும்பம் பெரியதுக்கு என்ன காரணம்? எதை வேணா ஜீரணிச்சுக்குவாங்க. ஒரு பெண் எதை வேணா ஜீரணிச்சுக்குவாங்க. அறிவில்லையா நமக்கு? இப்படிதான் அவங்க வளர்த்துக்கிறாங்களே, அப்ப என்னென்ன பேசுனா கூட ஏற்றுக்குவாங்க. அவங்களுடைய ஒழுக்கத்து மேலேயே நம்ம தப்பான ஒரு கருத்தை வச்சா, அவங்களுடைய நடத்தை மேலேயே ஒரு தப்பான ஒரு வார்த்தையை வைத்தா யார் சொன்னாலும் ஜீரணிச்சுக்க மாட்டாங்க. அது தன்னுடைய பிள்ளையா இருந்தாலும் சரி, தன்னுடைய கணவரா இருந்தாலும் சரி, தன்னுடைய தந்தையா இருந்தாலும் சரி, தன்னுடைய தாயா இருந்தாலும் சரி, தன்னுடைய மாமனாரா இருந்தாலும் சரி, தன்னுடைய மாமியாரா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எதை வேணாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருத்தங்க தன்னுடைய ஒழுக்கத்தை ஒருத்தங்க அசிங்கமா பேசுறாங்க, அவதூறா பேசுறாங்கன்னா அதை மறக்கவும் மாட்டாங்க, பெருசா மன்னிக்கவும் மாட்டாங்க. சரி, இப்படி நம்ம அசால்ட்டா பேசுகிறது நாளை மறுமையிலே அல்லாஹ் இடத்துல நின்னா, அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், இப்படி ஒவ்வொருவரும் என்ன செய்வார்? சொல்லிக் கொண்டே இருப்பார். இறுதியிலே அந்த மனிதர் நன்மைகளை வைத்திருப்பார். என்ன நன்மை வச்சிருப்பார் சொன்ன? என்ன நன்மை சொல்லுப்பா? என்ன நன்மை எல்லாம் வச்சிருப்பாருங்க ரசூலா சொன்னாங்க? யாருக்கு தெரியும்? சொல்லுங்க. தொழுக, ஜக்காத், மூணாவது ரசூலா குறிப்பிட்டு சொல்றாங்க. தொழுகை வச்சிருப்பார், நோன்பு வைத்திருப்பார், ஜகாத்தை வைத்திருப்பார். அல்லாஹ் என்ன செய்வான் என்றால் தன்னை அடித்திருப்பார், திட்டியிருப்பார், எல்லாம் செய்திருப்பாரா இல்லையா? அவரிடத்துல என்ன செய்வார் என்றால் இவருடைய தொழுகையுடைய நன்மைகளை எல்லாம் எடுத்து இவரால் பாதிக்கப்பட்டவருக்கு கொடுத்து நஷ்ட ஈடை அல்லாஹ் கொடுத்து விடுவான். மான நஷ்ட ஈடை வழக்கம் போடுறாங்களா இல்லையா? என் மானத்தை இவர் வாங்கிட்டாரு, என்ன மதுரா பேசிட்டாரு, என்னத்துல இல்லாத விஷயத்தை பேசிட்டாரு, மான நஷ்ட ஈடு வழக்கு போட்டு பணத்தை வாங்கிறாங்களா இல்லையா? அல்லாஹ் போய் அங்க பணத்தை வாங்க முடியும்? அல்லாஹ் தொழுகையுடைய நன்மையெல்லாம் எடுத்து யாருக்கு கொடுப்பான்? அல்லாஹ் அவரால் பாதிக்கப்பட்டவுடைய தொழுகையுடைய நன்மையெல்லாம் கொடுத்து விடுவான். பிறகு ஒருவர் சொல்வார், என்னை அடித்து ரத்தம் சிந்த வைத்தார், அப்பா அவருடைய நோம்புடைய நன்மைகள் எல்லாம் எடுத்து கொடுத்து விடுவான். பிறகு இன்னொரு வருவார் சொல்வார், யாரெல்லாம் என்னை மோசடி பண்ணி ஏமாத்திட்டா, யாரெல்லாம் இவனை நம்பி நான் பணத்தை கொடுத்தேன், இவனை நம்பி நான் பொருளை வாங்கினேன், அப்படியா? சரி, இப்ப என்ன பண்ணாலும் ஜகாத்தை கொடுத்து நன்மை சேர்த்து வச்சிருந்தான். பணத்தை தான் கொடுத்து நன்மை சேர்த்து வச்சிருந்தா, நீ செஞ்ச செலவு, நீ கொடுத்த பணம் எல்லாம் யாருக்கு தெரியுமா? நீ யாரை ஏமாத்துறியோ அவனுக்கு அல்லாஹ் என்ன செய்து விடுவான்? அல்லாஹ் அப்படியே எடுத்து அந்த ஜகாத்தை கொடுத்து எல்லா நன்மைகளும் இவனிடத்தில் தீண்டு போய்விடும். யார் மனித உரிமையை மீறி இது போன்று நடந்து கொண்டார்களோ அப்படி நன்மை எல்லாம் இந்த பிறகு சில பேர் வருவார்கள், சொல்வார்கள், அடித்தார், திட்டினார், அமுதுரா பேசினார், என்னை ஏமாற்றினார், அப்பா அல்லாஹ் பார்ப்பான், இவனிடத்தில் நன்மை இல்லை, இவனுடைய தீமைகளை எல்லாம் எடுத்து இவன் மீது சுமத்தி இவனை தூக்கி நரகத்திலே வீசி விடுவார். நரகத்திலே வீசி விடுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் வீசி விடுவான். அது நமக்கு தேவையா? ரமலான் நம்ம தொழுகிறோமா? ரமலான் நம்ம நோன்பு பிடிக்கிறோமா? தான தர்மங்கள் செய்யறோமா? ஜகாத் கொடுக்கிறோமா? எல்லாம் செய்து நாளை மறுமையிலே நீங்கள் அந்த மஹ்ஷருடைய நிலையிலே நிற்கும் பொழுது அனைத்தையும்
அனைத்தையும் இழந்தவர்களாக நாளை மறுமையிலே நம்முடைய நிலை மாறிவிடலாமா? நம்ம சுதாரித்துக் கொள்ள வேண்டும். சில இடங்களிலே விட்டு கொடுத்து போகணும், சில விளைவுகளில் அலட்சியம் பண்ணி போகணும். நாம் இது போன்று வரவு மீறினால் அற்பமான விஷயங்களுக்கு கூட நாளை மறுமையிலே நம்முடைய அமல்கள் பாழாமல் போய்விட்டது என்றால் நாம் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும், இறையச்சத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். முதல் விஷயம் என்ன? மனித உரிமை மீறக்கூடாது. மறுமையில நீங்க வெற்றி அடையணும்னா முதல் விஷயம் என்னங்க? மனித உரிமையை மீறவே கூடாது. அது நீங்க அவருடைய உயிரை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அவரை நீங்க பொருளை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அவருடைய மானத்தை நீங்கள் எடுப்பதாக இருந்தாலும் சரி, அவருடைய உள்ளத்தை காயப்படுத்துவதாக இருந்தாலும் சரி, எதையுமே செய்யக்கூடாது. எதையுமே என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. நம்முடைய பிள்ளையை திட்டுறதா இருந்தாலும் அவங்களுடைய நன்மைக்காக, அவங்களுடைய நல்லதுக்காக நம்ம ஒரு சத்தம் போடலாமே தவிர, என் புள்ளன்னு சொல்லி நான் திட்டிடலாமா? என் மனைவின்னு சொல்லி நான் திட்டிடலாமா? என்னுடைய தாயின்னு சொல்லி நான் திட்டிடலாமா? நாளை மறுமையில வந்து அவர் நிற்க மாட்டார்களா? ஏதாவது கேரண்டி இருக்கா? திட்டம் போது வாங்கி அவன் பேசுறான், எவ்வளவு அவன் நீ பேசுறான், என்ன பேசுவையோ பேசு, உன் வாய் நீ பேசு. எல்லாத்தையும் வாங்கிட்டு சரிச்சுக்கிட்டு கொடுமையெல்லாம் அனுபவிச்சுட்டு சரிடா நாளைக்கு நீ அங்க வா அங்க இருக்கு அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க வைங்க, எங்க பிடிக்கிறது? இந்தியாவில் இருந்தாலும் அப்பா படிச்சிருமா, ஏதாவது கெஞ்சி கிஞ்சி ஏதாவது ஒரு நைஸ் பண்ணி தப்பிச்சிடணும். அங்க தப்பிக்க முடியுமா? யதார்த்தம். நமக்கானவர்களே நாளை நம்மை மறுமையிலே நமக்காக எதிராக வந்து நின்றாங்களா? இந்த உலகத்திலே எதிரி ஆயிடறாங்களா இல்லையாங்க? புருஷன் முன்னாடிக்கு எதிரி ஆயிடறா இல்லையா? முன்னாடி புருஷனுக்கு இந்த உலகத்திலே எதிரி ஆயிடறாங்களா இல்லையா? இந்த உலகத்திலே ஆயிடறாங்கும் போது மறுமையில ஆக மாட்டாங்கிறது என்ன கேரண்டி? அப்போது வேணாம்ப்பா, நம்ம யாருக்கும் நம்ம வரம்பு மீறக்கூடாதுப்பா, யாரையும் நம்ம எல்லாத்துக்கும் நம்ம நன்மை செய்யறோமா, நம்ம பிறருடைய எந்த ஒரு உரிமையும் மீறாம இருக்கிறோமா, யாரையும் திட்டாம யாரையும் இது பண்ணாம இருக்கிறோமா, ரைட் அப்படின்னு நம்ம இந்த உலகத்தில் நம்ம என்ன செஞ்சிடணும்? கடந்து போயிடணும். மனித உரிமையை நம்ம மீறவே கூடாது. நிறைய மனித உரிமையை மீறினோம் ஆனால் மறுமையிலே நம்முடைய நன்மையை இழந்து விடுவோம். நன்மை இழந்து முஃப்லிஸ் ஆகி விடுவோம். நன்மைகள் அனைத்தும் இழந்து நரகத்திற்கு சென்று விடுவோம். இதை மனசுல வச்சுக்கணும், இதை மனசுல ஆழமாக வைத்துக் கொள்ளணும். அதுதான் மிக முக்கியமான விஷயம். அடுத்ததாக தக்குவாவை ஏற்படுத்திக்கணும். தக்குவா இருக்கா இல்லையா? தக்குவா ஒரு இடத்துல வந்தாலே அனைத்து பாவங்களை விட்டு அவர் விலைக்கு வரும். தக்குவான என்ன? அல்லாவை பயப்படுறது. அல்லாவை எப்படி பயப்படுறது? அல்லாவை எப்படி பயப்படுறா? அவன் தண்டிப்பான்ற பயப்படுறது. என்ன பதிஷரப்பிக்கல சதி, அவன் கடுமை, அவனுடைய வேதனை கடுமையானது, கடுமையாக தண்டிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் எந்த அளவிற்கு அருளானோ, அல்லாஹ் எந்த அளவிற்கு அளவற்ற அருளானா இருக்கானோ, அது போன்று அல்லாஹ் கண்டிப்பதில் தண்டிப்பதிலே அல்லாஹ்வை போன்று யாருமே கிடையாது. இன்னஹு அதாபு அலீம், வேதனைப்படுத்துவதிலே மிக மேலான வேதனை, பயங்கரமான வேதனைப்படுத்தக்கூடியவன் யாரு? அல்லாஹ் தான். மனுஷனால வேதனை எவ்வளவு படுத்த முடியும்? எவ்வளவு படுத்த முடியும்? ஒருத்தரை போட்டு அடிக்கிறான், அடிக்கிறான், எவ்வளவு நேரம் அடிக்க முடியும்? படிக்கிற பசங்க இருக்கீங்களா சொல்லுங்க. உருட்டு கட்டையாச்சும் ஒருத்தர் வெறு வெறுக்கிறாங்க, எவ்வளவு நேரம் அடிக்க முடியும்? எவ்வளவு நேரம் அடிக்க முடியும்? அவன் சாகர வரைக்கும் அடிக்க முடியும். எவ்வளவு நேரம் உயிர் தாக்கு பிடிப்பான்? அடியை பொறுத்து, அடிக்கிற அடியை பொறுத்து தான் அவனை நம்ம அடிக்க முடியும். செத்தப்புறம் நீங்க அடிச்சா பிரோஜனம், ஒரு பிரோஜனம் இல்லை. 45% அளவு டெல்னா உடம்புல வலியை அளக்கிற மிஷின். ஒரு இடத்துல அடிச்சுட்டு அந்த மிஷினை வச்சோம்னா காட்டும் 12, 15, 25, 30, 45% அளவு காட்டுச்சுன்னா அவன் இருப்பான், உயிரோட போய் செத்துருவான். அவ்வளோதான் முடிஞ்சு. போலீஸ்காரெல்லாம் கொண்டு போய் லாட கட்டும் போது என்ன செய்வான்? ரொம்ப எக்ஸ்ட்ரா அடியாக அடிக்கும்போது செத்துறானா இல்லையா? உள்ளார ஜெயிலுக்குள்ளே செத்துருவாங்க. அடிக்கிற அடியில் என்ன செத்துருவாங்க? செத்துருவாங்க. சில பேர் என்ன கூட்டு போய் விசாரிக்கிறேன்ட்டு, என்ன சார் இப்பெல்லாம் பண்றீங்கன்னா அப்புறம் உங்களை கூட்டு போய் கொண்டுருவானுங்க, அடிச்சு கொண்டுருவானுங்க. அடிக்கிறது அடி கொஞ்சம் வலியெல்லாம் எப்படின்னா, இந்த உலகத்துல நம்ம அனுபவிக்கிற வலியெல்லாம் ஓரளவுக்கு தான் வலி எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னு வைங்க, அவ்வளோதான், இருக்க முடியாது, போயிட வேண்டியதுதான். ஆனால் மறுமையில
அப்படி கிடையாது. அல்லாஹ் கொடுக்கிற வேதனை, அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை ரொம்ப ஜாஸ்தி. அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை ரொம்ப ஜாஸ்தி. அந்த தண்டனையை நம்மளால கற்பனை செய்ய முடியாது. நம்ம அந்த மறுமையுடைய நாளிலே அந்த தண்டனையை அனுபவிப்பதற்கு, தப்பிப்பதற்கு நம்ம என்ன செய்யணும்? நீங்க ஒவ்வொரு விஷயங்களை நீங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் என்ன செய்யறார்கள்? நிறைய விஷயங்களை எடுக்கிறாங்க. அந்த மறுமை நாளில் வராத மக்கள் குல்லு நஃப்ஸின் பிமா கஸபத் ரஹீனா, அவர் செய்த நன்மை தீமையை கொண்டு வருவார்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு மனிதர் என்ன செய்வார்? ஒரு புறம் தோல் சாய்ந்தவராக, தோல் புறம் சாய்ந்தவராக என்ன செய்வார்? இப்படி வருவார். தோல் ஃபுல்லா ஒரு ஸ்டைலா கிடையாது, ஓவர் பெண்டு இப்படி இருப்பான், இப்படி இருப்பான், இப்படி வருவான். என்னடா இப்படி வரான்னு பார்த்தா அவன் அப்படி வேலை பண்ணியிருப்பான். என்ன பண்ணியிருப்பான்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க 2 மனைவி இருந்திருக்கும். எத்தனை மனைவி? 2 ஒய்ஃப். அந்த 2 ஒய்ஃப்ல ஒருத்தர் எப்படி நடந்துகிறது? எல்லாமே நல்லபடியா பார்த்துக்கிறது, எல்லா செலவுகளை பார்க்கறது, எல்லாம் சந்தோஷமா செய்வது. இன்னொரு ஒய்ஃப் என்ன பண்றது? கண்டுக்கிறதே இல்லை. இப்படி இருந்தா இப்ப நீங்க சில பேர் நினைப்பீங்க, ஒரு ஒய்ஃபை வச்சே நம்மளால சமாளிக்க முடியல, நம்ம கண்டிப்பாக அந்த தண்டனையை நம்ம அனுபவிக்க மாட்டோம்டா, 2 மனைவி தானே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா 2 மனைவி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? மகிழ்ச்சியா இருக்கிறத தாண்டி நியாயமா நடக்கணும். நியாயமா நடக்கலாம். தோல் சாய்ந்தவராக அப்படியே வருவார். வந்து மறுமையிலே வந்து அல்லாஹ் கண்டிப்பார், அநியாயம் பண்ணியா அப்போ காஃபிர் மறுமையில எப்படி வருவான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. யாருக்கும் தெரியுமா? மறுமையில காஃபிர் எப்படி வருவாங்க? எப்படி வருவாங்க மறுமையில? இப்போ ஒரு மனுஷன் இங்க இருந்து வரதா எப்படி வருவான்? இப்ப நடந்து வரானா எப்படி வருவான்? அவன் நடந்து வரானா எப்படி நடந்து வருவான்? காலால நடந்து வரானா? மறுமையில மகசூல ஒரு மனுஷன் எப்படி நடந்து வருவான்? ஒரு காஃபிர் எப்படி நடந்து வருவான்? வயிற்றுல நடக்கிறதே எப்படி நடப்பான்? கையால முகத்தால நடப்பான். முகத்தால எப்படி நடப்பான்? மூச்சு தரையில பட்டு 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 நடந்து வருவான். கால் இப்படி இருக்கும், கை இப்படி இருக்கும், மூஞ்சனால நடந்து வருவோம். ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி ரசூலுல்லாஹ் ஒரு முகத்தால நடப்பான்? சஹாபாக்கள் இருக்கிறாங்க, முகத்தால எப்படி ரசூலுல்லாஹ் நடப்பான்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன்னை காலால் நடக்க வைத்த இறைவனால் முகத்தால் நடக்க வைக்க முடியாதா? இப்ப 2 கால் தரையில இருந்தா நம்மளால நடக்க முடியுமா? நடக்க முடியுமாங்க? ஒரு கால் மேலையும் ஒரு கால் மாத்தி மாத்தி தான் நடக்கிறோம். எது பேலன்ஸ் இருக்கு? நிற்கும் போது 2 இருக்குங்க, நடக்கும் போது எது பேலன்ஸ்? ஒரு கால் தான் பேலன்ஸ். ஒரு கால் பேலன்ஸ் இல்லாம அன்பேலன்ஸ் தானே இருக்கு. பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே போறோம். அப்போ ஒரு கால் நம்ம பேலன்ஸ் பண்றோம், ஒரு கால் பேலன்ஸ் இல்லாம இருக்கிறோம். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா ரொம்ப கஷ்டம், முகத்துல நடக்கிற கஷ்டம் நினைக்கிறோம். முகமே ஒண்ணுதானே, அதை ஒண்ணுலே நல்லா என்ன செய்வான்? நடப்பு காஃபியர்கள்லாம் தலைகளை தான் நீங்க இருந்தீங்க. அல்லாவை மட்டும் வணங்கினா அல்லாவை விட்டு விட்டு அல்லா எல்லாத்தையும் வணங்குறது, அல்லாவை விட்டு விட்டு எல்லாத்தையும் வணங்குறது. ஒரு வாழ்க்கை நெறி, ஒரு வாழ்க்கை இப்படிதான் வாழ்வு இல்லாம எல்லாத்தையும் தலைகீழா இருந்தவங்க அல்லா அப்படி தலைகீழாவே என்ன செஞ்சிருவான்? ஆக்கிடுவான். தலைகீழாவே நடப்பாங்க. நம்ம நடக்கக்கூடிய ஒவ்வொரு நம்ம கற்பனையிலே நம்ம எதுவுமே செய்ய முடியாது. இப்ப வெயில் காலம் இருக்கா? வேர்வை சுரக்குதா உடம்புல? எவ்வளவு வேர்வை சுரக்கும்? நம்முடைய சட்டை நினையக்கூடிய அளவுக்கு வேர்வை சுரக்குமா? கடுமையா வேலை பார்த்தா கணுக்கால அளவுக்கு வேர்வை மூழ்கிடுவோமா? முட்டிக்கால அளவுக்கு மூழ்குவோமா? உட்கார்ந்து வேலை மூழ்கிடுவோம். அப்படியே தண்ணி இப்படியே வந்து அப்படி மூழ்கிடுவோமா? முழுகுவோமாங்க? முழுக மாட்டோம். ஆனா மறுமையில வருவான். ஒரு மனுஷன் வருவான். எப்படி வருவானா? அவன் பாவம் செஞ்ச அளவிற்கு கணுக்கால அளவு தண்ணீரிலே மூழ்கியவனாக, முட்டிக்கால அளவு தண்ணீரை மூழ்கியவனாக, இடுப்பளவு தண்ணி வேர்வையிலே மூழ்கியவனாக, முழுவதாக மூழ்கியவனாக அவன் வருவான். அப்படியே அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? இப்படி மறுமையிலே ஒவ்வொரு காட்சிகளும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாம் பார்த்தோமையானால் அங்க நம்ம நிற்கும் போது இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு மனுஷன் என்ன செஞ்சிருவான்? ஆடி போயிடுவான். என்னடா இது, என்னடா இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா இருக்கு? இதையெல்லாம் பார்க்கும்போது மனுஷனால எதுவுமே செய்ய முடியாது. அப்ப மனுஷன் பதறி போயக்கூடியவர்களாக ஆயிடும். அப்ப இது மகசருடைய நிலை. இந்த மகசருடைய நிலைங்கிறது அடுத்ததாக 2 செய்தியை பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
நாளை மறுமையில ஒரே ஒரு செய்தியை பாருங்க. நாளை மறுமை எந்த அளவிற்கு மிக கொடூரமான ஒரு நிலை என்றால், இந்த மாதிரியான மனிதர்கள் பாவம் செஞ்சு வரவு மீறி எல்லாம் செய்த மனிதர்களை எல்லாம் என்ன செய்வான், நரகத்திலே போட்டுருவோம். நரகத்திலே போட்டு எல்லாம் வேதனையை அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேதனைகளை அனுபவிச்சுட்டே இருப்பாங்க. அதுவே ஒருத்தர் அனுபவிக்கக்கூடிய வேதனை மட்டும் நரகவாசிகள் அனைவருமே பார்ப்பாங்க. நரகவாசிகள் அனைவருமே கூடி நின்று பார்ப்பார்கள். இப்ப நரகவாசிகள் எப்படி வேதனை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க? நெருப்புல தானே வேதனை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப வேதனை நெருப்புல வேதனை அனுபவிச்சுட்டு இன்னொரு வேதனை பரவலா பார்த்துட்டு இருப்பாங்க? பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் அவன் கடுமையான அளவில் வேதனை அனுபவிக்கும் பொழுது இவன் படக்கூடிய வேதனையை விட அவன் வேதனை பார்த்து நரகவாசிகளை கொண்டு விடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யுஜாபி ரஜுலிகி யௌமில் கியாமா, நாளை மறுமையிலே மஹ்ஷரிலே ஒரு மனிதன் இழுத்து கொண்டு வரப்படுவான். யார் இழுத்துட்டு போவா? மலக்குமார்கள் இழுத்துட்டு போவாங்க. இழுத்துட்டு போய் ஃபயுகா ஃபின்னார், நரகத்தில் தூக்கி வீசுவார்கள். மஹ்ஷர்ல, அதாவது நரகங்கிறது என்ன? பெரிய படுகொலை. நரகங்கிறது பெரிய படுகொலை. அதனுடைய ஆழம் எவ்வளவு? ஆழம் எவ்வளவு? 70 ஆண்டுகள் ஒரு பாறை பயணித்தால், 70 ஆண்டுகள் பயணித்தால் எவ்வளவு இரவு போகுமோ அந்த அளவுக்கு ஆழம். சஹாபாக்கள் ஒரு சத்தத்தை கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது என்ன ரசூலுல்லாஹ், ஒரே பிரமாண்டமா சுத்தமா இருக்கு வானத்துல இருக்கும்போது என்ன செய்யறாங்க? சத்தம் கேட்கும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நரகத்தின் ஒரு கல் தூக்கி போடப்பட்டது, அது நரகத்துடைய அடித்தட்டை அடைவதற்கு 70 ஆண்டுகள் ஆனதுனாங்க. அப்ப 70 ஆண்டுகள் ஆகக்கூடிய அளவிற்கு ஒரு மனிதனை அங்கே தூக்கி போட்டா அவனோட நிலைமை எப்படி ஆகும்? அவரை உயர்த்திருந்து போட்டா சரி. நம்ம கற்பனையில நரகவாசியுடைய உடல் அமைப்பு யாருக்கு தெரியுமா? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. நரகவாசியுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கும்? படிச்சிருக்கீங்களா? படிச்சவங்க யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. நரகவாசியுடைய உடல் அமைப்பு, அதாவது உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்கிறேன். வேற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு நரகவாசியுடைய கோரை பல் இருக்குல்ல, கோரை பல் நம்ம எல்லாரும் போறப்பல அந்த கோரை பல் உகது மலை அளவு இருக்குங்க. உகது மலை எவ்வளவு பெருசு? இந்த பூமி அசையாது இருக்கிறதுக்காக எல்லாம் மலையாண்டு இருக்கானா இல்லையா? உகது மலை அளவு கோரை பல் இருக்குன்னா மண்டை எந்த அளவுக்கு இருக்கும்? அவருடைய மண்டை எந்த அளவுக்கு இருக்கும்? ரசூலுல்லாஹ் சொன்னார், ஒரு அறிவிப்பில் வருது, 3 நாட்கள் தொடர்ந்து பயணித்தால், ஒருவனுடைய குதிரையை பயணித்தால் எவ்வளவு தொலைவு இருக்குமோ அவ்வளவு தொலைவு கொஞ்சம் இருக்குனாங்க. இன்னொரு அதிசயம் வருகிறது, 1 மாத காலம், 1 மாத காலம் ஒருவன் வேகமாக குதிரையிலே பயணித்தால் இந்த சோழர்ல இருந்து இந்த சோழர் வரதுக்கு எத்தனை நாள் பயணிக்கணும்? 1 மாத காலம் பயணிக்கிறான். வேகமா ஓட்டிக்கிட்டே இருக்கிறான். ஓட்டுறான் 1 மாசம் போனா அவன் இங்க இருந்து இந்த சோழருக்கு போறதுக்கு, இந்த சோழர் எவ்வளவு 2 அடி இருக்குமா, 1.5 அடி இருக்குமா? அப்படா அவன் சோழர் எவ்வளவு பெருசு, அவனுடைய மண்டை எவ்வளவு பெருசு, அவனுடைய பல் உகது மலை அளவு, ஒரு பல்லே உகது மலை அளவுனா அவனுடைய கோரை பல்லே உகது மலைனா கடவாய் பல் எவ்வளவு இருக்கும், அவனுடைய முகம் எவ்வளவு இருக்கும், அவனுடைய சோழர் எவ்வளவு இருக்கும், கை எவ்வளவு இருக்கும், கால் எவ்வளவு இருக்கும். அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு உருவத்தை அல்ல ஏன் கொடுக்குறா சொல்லுங்க? வேதனை அனுபவிக்க. ஏன் அவ்வளவு பெரிய உருவம்னா, போடக்கூடிய இடம் அதை விட பெருசு. போடக்கூடிய இடம் அதை விட பெருசு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் திருமறையிலே, கல்லா இதா நுக்கத்தி அருள் தக்கன் தக்கா, இந்த பூமி ஒரு நாள் தூள் தூளாக நொறுக்கப்பட்டுவிடும். வஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா, வானவர்கள் அனைவருக்கும் உமது இறைவன் வருவான். வஜியா யௌமைதி ஃபி ஜஹன்னம், நரகம் இழுத்து கொண்டு வரப்படும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த நரகம் ரசூலுல்லாஹ் எப்படி ரசூலுல்லாஹ் நரகம் இழுத்து கொண்டு வரப்படும் சஹாபாக்கள் கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தியிலே, நரகம் ஜஹன்னம் எனக்கூடிய நரகத்தை விட்டு நீங்க பாதுகாப்பு தேடுங்க. அதெல்லாம் ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, அல்லாஹும்ம இன்னி அவுதுக்க அதாப் ஜஹன்னம், யா அல்லாஹ் நான் நரகத்துல ஜஹன்னம் எனக்கூடிய நரகத்தை விட்டு பாதுகாப்பு கேட்கிறேன். ஏன்னா அந்த நரகத்தை 70,000 சங்குகளை வைத்து கட்டுவாங்க. யார் கட்டுவாங்க? மலக்குமார்கள் 70,000 சங்கிலிகளை போட்டு பிடித்து கட்டுவாங்க. பிணைத்து கட்டி ஒவ்வொரு சங்கிலிகளிலும் 70,000 மாணவர்கள் இருப்பார்கள். 4.90 மில்லியன் கோடி மாணவர்கள் என்ன செய்வாங்க? அதை இழுத்து கொண்டு வருவார்கள். நல்ல கற்பனை செஞ்சு பாருங்க, மாணவர்கள் நம்மை போன்றவர்களா?
அவர்கள் ஒரு நொடியிலே ஒளி வேகத்தில் உலகத்திற்கும் பூமிக்கும் வானத்துக்கு போயிட்டு வருவாங்க. இந்த உலகத்துல பிரம்மாண்டமான மலைகள்லாம் இருக்கா இல்லையா, நாடு அங்க கரட்டி விட்டுருவாங்க அப்படியே மலையை. ரசோலாட்ட கேட்டிருக்காங்க, ரசோலா இது மாதிரி மலையை ரொம்ப வேதனைப்படுத்துறாங்க, மலையை கரட்டி விட்டுறாங்க. மலையை கரட்ட கூடாது எவ்வளவு ஸ்ட்ராங்கு, எந்த அளவுக்கு அவங்க ஒரு ஆற்றல் மிக்கமா இருப்பாங்க. சாதாரண மாலாவுடைய கிடைக்கும் மலக்குமார்கள், அந்த மலக்குமார்களே கோடான 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 கோடை மலக்குமார்கள் வந்து அதை கட்டி இழுக்கிறாங்கன்னா அது நரகம் எவ்வளவு இருக்கும். அப்படிப்பட்ட அந்த பிரம்மாண்டமான நரகத்திலே கொண்டு போய் ஒரு மனுஷனை போய் 5 அடி 6 அடி 2 அங்குலம் 3 அங்குலம் இருக்கிறவங்க கொண்டு போய் போட்டோம்னா அவன் தெரியுமானா? இப்ப இங்க ஒரு 2-3 கருப்பேரும் ஓடிட்டுனா யாருக்காவது தெரியுமா? தெரியாது. யாருக்காவது தெரியுமா? தெரியாது. இடம் எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு பொருளும் பெருசா இருக்குமா இல்லையா? வேதனை செய்யப்படுற அந்த வேதனை செய்யக்கூடியவங்க பெருசா இருக்குமா இல்லையா? நல்லா டோட்டலா என்ன செஞ்சிடறான், உருவத்தை மாத்திடுறான். உருவத்தை மாற்றி பிரம்மாண்டமான உருவத்தை கொடுத்து, முகத்தை கொடுத்து, தோல்புஜங்களை கொடுத்து, உடல் அமைப்பை கொடுத்து, அவ்வளவு வெயிட்டுவான ஒரு பொருள் வந்து கீழே விழுந்தா என்ன ஆகும்? வெயிட் இல்லாத பொருள் கீழே விழுந்தா உடையாது. நீ ஒரு பிளாஸ்டிக் பாலை தூக்கி போடுறீங்க, ஒரு 5ஆம் மாடியிலிருந்து கீழே விழுந்தோம்னா பிளாஸ்டிக் பால் உடஞ்சிருமா? ஒரு தர்பூசணியை போடுறீங்கன்னா கீழே வந்து உடைச்சிடும். அப்போ போது அவ்வளவு வெயிட்டா இருக்கக்கூடிய அந்த மனிதன் தெரியுமா, அதன் தலைவு அகதாபு ஃபின்னார், அவன் நரகிலே விழுந்த உடனேயே அவனுடைய வயிறு கிழிந்து விடும். விழுந்த உடனே என்ன ஆகும்னா வயிறு கிழிஞ்சிடும். 2ஆ வயிறுக்குள்ள இருக்க குடல் என்ன ஆயிடும், அதன் தலைவு அகதாபு ஃபின்னார், அவனுடைய வயிறு கிழித்து குடல் வெளியே வந்து விழுந்துடும். குடல் வெளியே வந்து விழுந்துடும். குடல் வந்து வெளியே விழுந்தா என்ன ஆகும்? இந்த துனியாவில் என்ன ஆகும்? உயிர் போயிடும். ரத்தம் எல்லாம் வெளியேறி அவன் உயிர் இருக்காது. ஏன்னா ரத்த ஓட்டம் இல்லை என்றால் மனிதன் உயிராக இருக்க முடியாது. ஒரு நொடியிலே அவனுக்கு மரணம், வலியோ வேதனையோ எதுவுமே இல்லை, மரணம். ஆனால் நரகத்திலே சும்மலாய முதுஃபீஹா வலாயகியா, அதிலே நரகத்தில் வாழ விரும்ப மாட்டான், அங்கே சாகவும் மாட்டான். வாழ விரும்புவானா? வாழ விரும்ப மாட்டான், சாகவும் மாட்டான், செத்தவன் நடப்பான். காஃபிர் சொல்லுவாங்க, எப்போது யாரைத்தடி குத்து துறாவா, நான் மண்ணாக ஆகக்கூடாதா, நான் மண் ஆயிடக்கூடாதா, என்னுடைய கதை முடிக்கப்பட்டு விடக்கூடாதா, என்னுடைய தீர்ப்பு நாளை நான் சந்திக்காமல் இருந்திருக்க கூடாதா. அம்மாமன் ஊதிய கிதாப பூவி எமினி சிமாலி, இந்த நாளை நான் சந்திக்காமல் இருந்திருக்க கூடாதா. மாஹனா அன்னி மாலியா, எனது செல்வங்கள் எனக்கு பயனளிக்கவில்லையே. ஹலத்த அன்னி சுல்தானியா, எனது அதிகாரங்கள் அனைத்தும் பயனற்றதாக ஆகிவிட்டது. வரம்பு மீறுவது, வரம்பு மீறி நடக்கிறது எல்லாம் எதனால செய்யலாம்? மனுஷன் அதிகாரம், பணம், செல்வம், செல்வாக்கு. மாஹனா அன்னி மாலியா, என் செல்வம் எனக்கு பயனளிக்கவில்லையே. ஹலக்க அன்னி சுல்தானியா, என்னுடைய சுல்தான், என்னுடைய பவர் எதுவுமே இங்க செல்லுபடியாகலையே. ஹுது ஃபகுல்லு, அவனை பிடியுங்கள். சும்ம ஜஹீம சல்லு, அவனை கொண்டு போய் நரகத்தில் தள்ளுங்கள். சும்ம ஃபீ சில்சிலத்தின் தர்ஊஹா திரான் ஃபஸ்லுஹு, அவனை 70 முழங்களை கொண்டு சங்கிலிகளை போட்டு பிணையுங்கள். என்ன சொல்லுவான்? இது பெண்ணஞ்சு அவனை போட்டு போட்டு நரகத்தில் போட போது ஒண்ணுமே செய்ய முடியாது, ஒண்ணுமே அவனால் செய்ய முடியாது. அப்படி அவன் அந்த நரகத்தில் எல்லாமே இந்த உலகத்துல தான், எல்லாமே இந்த உலகத்துல தான். நம்ம என்ன செஞ்சாலும் சரிங்க, உலகத்துல நம்ம என்ன வேணா செஞ்சிடலாம். அருமைகளை போனா இன்னும் நம்ம எப்படிப்பட்ட உலகத்துல உயர்த்த உச்சத்தை இருந்தாலும் சரி, அருமையில அநியாயம் போய் செஞ்சு நின்னோம்னா அப்போ போது பாருங்க, இப்படி எல்லாம் மனுஷன் என்ன செய்வான்? போய் முழுறானா, உழுந்த உடனே அங்க சாக முடியாதா? அப்ப அவன் என்ன செய்வான் என்றால் தன்னுடைய உடலை கையில் எடுத்துக்கொள்வான். அட்டி பட்ட உடனே வேதனை தாக்க முடியாது, எந்திரிச்சுவான். மனுஷன் எந்திரிச்சுவான். எந்திரிச்ச உடனே மனுஷன் எந்திரிக்கலாம், அவன் குடல் அப்படியே வரும். அந்த குடலை நீ கற்பனையில் நினைச்சு பாருங்க, நீ கற்பனை நினைச்சு பாருங்க. ஒரு பைபாஸ்ல ஒருத்தர் ராணியில் அடிபட்டு கீழே விழுந்துட்டான், வயிறு கிழிஞ்சிருச்சு, அவன் குடல் எடுத்து நிக்கிறான். நம்ம நினைச்சு பாருங்க, கற்பனை செய்ய முடியுதா? கதறான், கையை வச்சு காப்பாத்துங்க 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 கதறான். கற்பனை செய்ய முடியுதா?
கற்பனையே நம்மளுக்கு பார்த்தோம்னா நம்ம என்ன ஆகும்? அந்த நேரத்துல பதறிடுவோமா இல்லையா? அவன் என்ன செய்யறாங்கன்னா அவனுடைய வலி, அவனுடைய வேதனை, அவனுடைய கஷ்டம், அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு கையில எடுத்துக்கொண்டு அவன் தனது குடலை எடுத்துக்கொண்டு ஒரு கழுதை எப்படி செக்கை சுற்றி சுற்றி வருமோ அப்படி அவன் சுற்றி சுற்றி வருவான், கதறுவான், கூப்பாடு போடுவான். அப்படியே வந்து வந்து என்ன செய்வான்? வருவான். வரும்போதுதான் கேட்பார்கள், நரகவாசிகள் அனைவருமே ஒன்று கூடி கேட்பார்கள், என்ன தண்டனை, இப்படிப்பட்ட ஒரு தண்டனை. நம்ம இந்த தண்டனையெல்லாம் இந்த உலகத்துல நம்ம கற்பனை செய்ய முடியுதா? இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை ஒரு நாள வாழ முடியுமா? அப்படியெல்லாம் இந்த உலகத்துல தண்டனை கொடுக்கவே முடியாதுங்க. இன்னமும் அதாவும் அடியும் அல்லாஹ்வை போல யாரும் தண்டனை தந்து விட முடியாது. இன்னமும் அதாவும் அலியும் அல்லாஹ்வை போன்று யாருமே தண்டிக்க முடியாது. அக்பர் அல்லாஹ்வுடைய தண்டனை தான் மிக மேலானது. திருக்குர்ஆனுடைய வசனங்கள் நீங்கள் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா அப்படி வசனங்கள் அல்லாஹ் எச்சரிக்கிறான். அதை எல்லாம் நம்ம மறந்து மறுமையுடைய எண்ணங்களை எல்லாம் மறந்து நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம்னா நம்ம சீர்படுத்திக் கொள்ளணும், நம்மை நாம் செம்மைப்படுத்திக் கொள்ளணும். நம்முடைய சொல், நம்முடைய செயல், நம்முடைய செயல்பாடுகள் எல்லாத்திலுமே பிறருக்கு பாதிப்பு ஏற்படுத்தாதவர்களாக நம்ம இருக்கிறோமா? நம்முடைய வார்த்தை, நம்முடைய நடவடிக்கை, நம்முடைய கொடுக்கல் வாங்கல் எல்லாத்திலுமே பிறருக்கு பாதிப்பு ஏற்படுத்தாமல் இருக்கிறோம். அவங்க மூமின் என்ன பார்க்கணும்னா, ஆகா நம்ம பிறருக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதனால நமக்கு மறுமையில இழப்பு இருக்கு, இந்த உலகத்திலே இழப்பு இருக்கு. அதற்காக நம்ம இந்த உலகத்திலே நாம் நியாயமான முறையிலே இறையச்சத்தோடு அல்லாஹ்விற்கு பயந்து மறுமையை நம்பி, மறுமையுடைய மனிதனுடைய நிலையெல்லாம் இப்படி இருக்கிறது, எனவே மறுமைக்கு பயந்து நாம் வாழ வேண்டும் என்று நம்ம வாழணும். நம்முடைய இபாதத்துகளை அதிகப்படுத்தணும், ஈமானை அதிகப்படுத்தணும், அப்படி செயல்பாடுகளை சீராக்கணும். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒவ்வொரு நேரமும் என்ன செய்வாங்க? 5 தொழுகையில கேட்பாங்க, அல்லாஹும்ம இறைவா இன்னி அவுதுபிக்க, நான் பாதுகாப்பு தேடுகிறேன், மின் அவுதுபிக்க மின் அதாபி ஜஹன்னம், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுறேன். தொழுகைக்கு வெளியே துவா கேட்டிருக்காங்க. யாருக்காவது தெரியுமா? இங்க கூட ஒட்டியிருப்பான்னு நினைக்கிறேன். தொழுகைக்கு வெளியே ஒரு துவா செய்வாங்க மறுமையை சம்பந்தப்படுத்தி. யாருக்காவது தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? மறுமையை சம்பந்தப்படுத்தி, மறுமையுடைய வேதனை குறித்து கேட்ட துவா யாருக்காவது தெரியுமா? அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா துன்யா ஹஸனத்தன் ஃபில் ஆখিরাতি வகினா அஸாபன்னார். இது ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? இந்த உலகத்திலே மறுமையை நன்மையை கொடு, வெறும் தண்டனை மட்டும் நீங்க கேட்காதீங்க, எல்லா இடத்துல நன்மையும் கொடு, எனக்கு நீ தண்டனையும் கொடுக்காம இரு, எல்லா தண்டனையும் இப்பயே கொடுத்துரு, மறுமையில நன்மையை கொடுத்துருன்னு கேட்காதீங்க, ரெண்டையுமே கேளுங்க, நன்மையும் கொடு தண்டனையும் கொடுக்காதுன்னு கேளுங்க, இப்படி கேளுங்கன்னாங்க. நான் சொல்றது என்னன்னா, நேரடியான வார்த்தையை வைத்து மறுமையில தண்டிச்சிடாது அப்படின்னு. இந்த துவா தெரிந்தவங்க என்ன செய்யுங்க? நீங்க சில துவா தெரியுங்க, தெரியாதவங்க ஈஸியான வார்த்தை தான். ரப்பி இறைவா கீனி அதாபக யௌம தபசு இபாதக், நீ மறுமையிலே உன்னுடைய அடியார்களை எழுப்புறாயா இல்லையா? அந்த எழுப்பக்கூடிய அந்த மறுமையினால் எழுப்பக்கூடிய அந்த நாளிலே என்னை நீ வேதனைப்படுத்தி விடாதே. இது புகாரி முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி. இந்த துவாவை நம்ம என்ன செய்யணும்னா கேட்கணும். ரப்பி கீனி அதாபக யௌம தபசு இபாதக், யா அல்லாஹ் நீ மறுமையிலே எழுப்பக்கூடிய உனது அடியார்களை எழுப்பக்கூடிய அந்த நாளிலே என்னை நீ வேதனைப்படுத்துகிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டிருக்காங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியே ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, நாங்கள் நீ கண்டிப்பா நீ எழுப்புவ, மறுமையில எழுப்புவ, அப்படி அதை எழுப்பும் போது என்ன தண்டிச்சிடாத, யா அல்லாஹ் நீ தண்டிச்சிடாத. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்கன்னா, இப்போ மறுமையுடைய நிலையை, மனுஷனுடைய நிலையை பார்த்தோமா? ஏதாவது தப்பிக்க வழி இருக்கா? ஏதாவது அவருடைய செல்வம் பயணிக்குதா? ஏதாவது அவருடைய அதிகாரம் பயணிக்குதா? எதுவுமே இல்லைங்க. இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் தான் எல்லாமே, மௌத்தாயிட்டமா எதுவுமே இல்லை. அப்போங்கும்போது அல்லாஹ்வுக்கு பயந்து இறையச்சத்தோடு இந்த ரமலானிலே நம்மை சீர்படுத்தி தீமையான விஷயங்களை விட்டு விலகி, தீமையான பேச்சுகளை விட்டெல்லாம் விலகி, தக்குவாவோடு இறையச்சத்தோடு மனித உரிமையை மீறாமல், மனிதனுக்கு சக மனிதன் எந்த ஒரு அநியாயமும் செய்யாமல் மறுமையிலே அல்லாஹ்வை நாம் சந்திக்க வேண்டும். அப்படி சந்தித்து நம்முடைய நன்மைக்கெல்லாம் முழுமையான கூலியை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தர வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். பயான் கேள்வி அடுத்தது
12 இருந்து 8 கேள்வியா? அப்படி தொடர்ச்சியாக வச்சிடலாம். சரி, இன்ஷால்லாம் ஒரு காமன் நேரம் இன்ஷால்லாம் உங்களுக்கு இடைவேளை. அந்த இடைவேளையில் என்ன செஞ்சிடாதீங்க, தூங்கிறாதீங்க, முடிச்சிடுங்க. பேப்பரில் இன்ஷால்லாம் உங்களுடைய கேள்வியெல்லாம் எழுதி கொடுங்க. எவ்வளோ கேள்வி எழுதி கொடுக்கணுமோ இன்ஷால்லாம் எழுதி கொடுங்க. எவ்வளோ கேள்வினா எழுதி கொடுங்க. நம்ம இன்ஷால்லாம் ஒரு 2:45 வரைக்கும் இன்ஷால்லாம் நம்ம என்ன செய்வோம், பதில் சொல்லிக்கிட்டே இருப்போம். எல்லாம் நான் தெரிலன்னு அதையும் வச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிடுறேன். ரொம்ப தெரிலனா இன்ஷால்லாம் என்ன செய்கிறேன், தெரியலன்னு சொல்லிடுறேன். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்கிறேன், பதில் சொல்றதுக்கு முயற்சி செய்கிறேன். எழுதி கொடுங்க. மைக்கா பெண்கள் மைக்கில் எழுதி கொடுக்கவங்க எழுதி கொடுங்க. மைக்கில் கேட்குறவங்க இன்ஷால்லாம் என்ன செய்யணும்னா முடிஞ்ச அளவுக்கு எழுதி கொடுங்க. நம்ம அவ்வளோ ஒன்றும் பெரிய அளவில் நம்ம அறிஞரோ ஆய்வாளர்லாம் கிடையாது. நம்ம சக்திக்கு உட்பட்டு என்ன செய்வோம், நம்ம பதில் சொல்லிடுவோம். அல்லாவுடைய உதவி கூட பதில் சொல்லிடுவோம். முடிஞ்ச அளவுக்கு எழுதி கொடுங்க. எழுதி கொடுக்க முடியாதவங்க என்ன செய்யுங்க, நீங்கள் நேரடியாக கேளுங்க. அதே மாதிரி பயான இந்த ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு நம்ம பயான்லேருந்து ஒரு 8 கேள்வி நம்ம கேட்போம். ஆண்களுக்கு சின்ன பசங்களுக்கு 2, பெரியவங்களுக்கு 2, மேல பெண்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு 2, பெரியவங்களுக்கு 2. பயான்லேருந்து நம்ம கேள்வி கேட்போம். அது சொல்றவங்களுக்கு இன்ஷால்லா பரிசு. ஒரு 1/4 மணி நேரம் இன்ஷால்லா என்ன இடைவேளை. அதுக்கப்புறம் கேள்வி நிகழ்ச்சிக்கு இன்ஷால்லா போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். Thank you.